ஸோ ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் லைஃப் இஸ் சினிமேட்டிக். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹைடா சரண், எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. ஸோ என்னோட காலேஜ் அதான் சூப்பரா சேனல்லாம் ஆரம்பிச்சு தேங்க்ஸ். இது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சினிமா ரிவ்யூ மட்டும் பார்த்தேன். அப்புறமேல் இன்ஸ்டால ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமேல் இது ஓகே, ரெண்டுமே நமக்கு பிடிச்சதுதான். சினிமா அப்புறம் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட். இதை விட்டா நமக்கும் வேற வந்து பொழுதுபோக்கு கிடையாது. சூப்பர். நம்மளுக்கு வந்து இதை பண்ற அளவுக்கு தைரியம் இல்லை, நீ பண்ற. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு 5-7 டீம் முடிச்சாச்சு ப்ரிவ்யூ. ம் பார்த்தேன். ரெண்டு ரிவ்யூ பார்த்தேன் நான். இன்னைக்கு காலைல ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுதான், அது ஒண்ணு பார்த்தேன். அதுக்கப்புறமேலு அன்னைக்கு உன் ஃப்ரெண்டோட பண்ணல, அது பார்த்தேன். ஸோ அதான் அவங்க அதுக்கு பிஸி ஆகிட்டாருங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி மேட்ச் பத்தி பேசலாம். ஆர்சிபி டீம் பத்தி ம் தனியாக. ஸோ போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ மாதிரி ஆர்சிபி கேகேஆர் மேட்ச் பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட். எப்படி பேசலாமே. மேட்ச் பார்த்தியா நேத்து? நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கல, வெளியில போயிட்டேன். ஆனா ஹைலைட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தேன். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். என்ன ஆமா. இது? என்ன இது அது? சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து இல்ல, ஆக்ஷன்லயே தெரிஞ்சிச்சு. கேகேஆர் வந்து ரிட்டன்ஷன் ஒழுங்கா பண்ணல, கோர் டீமே விட்டானுங்க. ஆனா சில பேர்லாம் வந்து சொன்னாங்க மோஸ்டா இருக்கவங்க தான் சொல்லியிருந்தாரேன்னு. ரசல்லாம் முன்ன மாதிரி இல்ல. நீங்க சொல்ல எப்படி? கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் என்ன பண்ணாங்க? போட்ட வீடியோ கேகேஆர் போட்டேனே. ஸ்ரேயஸ் ஐயர் விடும் போதே முடிஞ்சுச்சுடா. கேப்டனை கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. கேப்டனை போப்பான்னு அனுப்பிட்டு ரஹானே சூப்பர் கேப்டன் தான். நேத்தி தெரியலடா, நேத்தி அவங்க முடிச்சுட்டாங்கடா மேட்ச். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங்ல சூப்பரா இருந்தாங்க. ஆர்சி பவுலிங் போட்டாருங்க. 3 ஓவர்ல 9 ஓவர் தான் இன்னும் வந்துச்சு. நான் நினைச்சேன் என்னடா பவுலிங் சூப்பரா போறான்னு நினைக்கும் போது நம்ம ஆசையை பத்தி தெரியும்ல. அடுத்த 7 ஓவர்ல 100 ரன் கொடுத்துறாங்க. ஆமா, அதுக்கும் வருவோம். ஃபர்ஸ்ட் நீ கேகேஆர் பத்தி சொல்லு. கேகேஆர் பத்தி வேற என்ன சொல்றது, அந்த பவுலிங் தான்டா அவனுங்க. இப்போ அதே கோர் பவுலிங் வச்சிருக்கானுங்க. அங்க என்னன்னா ஸ்டார்க்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சன் ஆனா அவங்க ஹர்ஷித். ஆர்க்கு போன சீசன் ஸ்டார்டிங்ல ஒழுங்கா பண்ணல. லாஸ்ட் பிளே ஆஃப்ல தானே, நாக் அவுட்ஸ்ல தானே விளையாண்டு கொடுத்தாரு. அவனுங்களுக்கு அந்த அதுவும் இல்ல. பவுலிங் ஹர்ஷித் ராணா தான் மெயின் பவுலர்ன்ற மாதிரி மெயின் பிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலிங்ல ஸ்பின் எல்லாம் வருண் அடிச்சுட்டானுங்க. அதுதான் வருண் சக்கரவர்த்தி ஒரே ஒரு பவுலர் வச்சு எப்படி நீங்க வந்து ஃபுல் மேட்ச் ஜெயிக்கலாம்னு நினைக்கலாம்? வரலாம் வச்சு முறிச்சிட்டானுங்க நேத்து. பால் ஸ்விங் ஆகுது, அப்பயும் வச்சு சால்ட் உரிச்சிட்டான். சால்ட் வேற ஹோம். பேஸ் கம்மியா இருக்கா? ஏய் அவனுக்கு பிக்ஸ் ஆயிட்டானுங்க. சால்ட்டுக்கு ஹோம் கிரவுண்டு. கேகேஎல் எப்படி வரும்னு தெரியும் பந்து. ஆனா சால்ட் தான் நம்ம பார்த்தோம்ல, இப்ப இங்கிலாந்து டூர் வந்தப்போ பெருசா எஃபெக்டிவா எதுவும் இல்ல சால்ட். நான் வந்து அதே ஃபார்ம்ல தான் இருப்பான்னு நினைச்சேன். இதுல சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் பெருசா எதுவும் இல்ல. ஆனா நேத்து வச்சு மொத்தமா சேர்த்து உரிச்சிட்டான். நான் என்ன நினைச்சேன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் கேஸ் தான். ஸ்பின் போட்டா முட்டி கீழே வந்தா எல்லாம் ஸ்வீப் ஆடி போய் out பண்ணுவீங்க. அப்படிதான் டேர்னே ஆகலடா. வருண் சக்கரவர்த்தி பால அழகா வந்து இது பண்ணிட்டான், ப்ரெடிக்ட் பண்ணிட்டான். அதான் விராட் கோலி அடிக்க ஆரம்பிச்சோன்னா வருண் சக்கரவர்த்திக்கு மைண்ட் போயிடுச்சு. அட போங்கடா அப்படின்னு. விராட் கோலி அப்படி அடிச்சதுதான் பெரிய மேட்ரு. நான் விராட் கோலி வந்து அந்த மாதிரி விளையாடுவானே நினைச்சே பாரு. ஸ்லாக் ஸ்வீப்லாம் அடிக்கிறாரு தலைவர். 2 ஸ்லாக் ஸ்வீப் 3 ஸ்லாக் ஸ்வீப் வச்சான். அது அந்த கான்செப்ட் பாத்தியா நிக்கும் போதே. இன்னைக்கு நான் அடிக்க போற பெரிய ஸ்கோர் தான்டா. அந்த பேட்டை பிடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சால்ட் அடிக்க ஆரம்பிச்சோடனே சரி ஓகே நம்மளும் கோதால குதிச்சிருவோம்னு குதிச்சிட்டாரு போல. ஜெயிச்சிட்டானுங்க. சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ம் நல்லா தானே ஆரம்பிச்சானுங்க. ஆர்சிபி 3 ஓவர் 9 ரன் ஒரு விக்கெட்டு. நான் நினைச்சேன் சூப்பர் ஸ்டார்ட். டிக்காக்கு கடைசியில எங்க காணோம் அவனை எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் போன சீசனும் ஒழுங்கா பண்ணல எல்எஸ்டிக்கு எதுவும் பெருசா. நான் டிக்காக்கு தான் வைஸ் கேப்டனா போட்டேன். சரி ஏதாவது பண்ணுவோம். ம். இல்ல, எனக்கு தெரிஞ்ச டிக்காக்லாம் இனிமேல் டீம்ல என்னன்னு தெரியல. ஒரு ஹோப் இருந்துச்சு. செட் ஆவானு தெரியல. எல்லாரும் காணான்னு அடிப்பானு. கேட்ச விட்டானுங்க. அடுத்த பால் அவுட் ஆயிட்டான். யாரா அவன்? கேசில் சூப்பரா போயிட்டான் ஃபர்ஸ்ட் ஓவர். ஹேசுலட் 4 ஓவருமே சூப்பரா போட்டான். அவனுக்கு எக்ஸ்ட்ரா போன் சூப்பரா ஒரே ஆச்சு. ஒரு ஒரே ஒரு ஓவர் மட்டும் ரகுவன்சி அடிச்சான்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்ட்ரா போன் சூப்பரா ஆச்சு. ஹேசுலட்லாம் இங்கதான் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 3 ஓவருக்கு அப்புறம் நடந்ததே வேற. ரஹானே இந்த மஞ்சள் சொக்கா போட்ட ரஹானே. ரஹானே சூப்பர். ரஹானே வந்து இதுலயும் டொமஸ்டிக் சீசனும் மாசா இருந்துச்சு போல.
மும்பைக்கு சூப்பரா ஆடினான் கேப்டன்சி. T20 சையத் முஸ்டக் அலிலையும் அவ்வளவு ரன் அடிச்சான். விஜய் ஹசாரேல அடிச்சான். ரன்ஸா வச்சிருக்காங்க. ஆஹ் அது நான் நான் சையத் முஸ்டாக் அலி ஒரு அளவுக்கு ஃபாலோ பண்ணேன். விஜய் சார் எல்லாம் ஃபாலோ பண்ணல. இது ஆமா கரெக்ட். ரஞ்சித் ஒரு அளவுக்கு ஃபாலோ பண்ணேன். நல்லா ஆடினான். நல்லா பண்ணியிருந்தான். அதே ஃபார்ம். செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டு. 180. 24 பால் என்னமோ அடிச்சான்னு நினைக்கிறேன். 24 25 பால் செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டு. நரேனு நரேன் எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்க மாட்டேன் தான் நினைச்சேன். அவன் 3 வருஷம் செம்மையா சொன்னான்டா, பேட்லயே படல பந்து. அப்புறம் வந்து ஆஹ் இந்த குருணால் பாண்டியா. மத்த லீக்லயே அடிக்கலையா அவன்? சுரேஷ் சர்மாலாம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா போடல. 10 ஓவர்ல 100. ஆஹ் அப்பதான் விக்கெட் வந்துச்சு ரசிக் தார் அவுட் ஆனா. அவனுக்கு மைண்ட் செட் என்ன, ஓகே. 10 ஓவர்ல 100 ரனுக்கு 2 விக்கெட், இன்னும் 5 பேர் இருக்கானுங்க பின்னாடி, ஆளுக்கு 20 நாள் 200 ரன் வந்துரும் அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க. பார்த்தா கரெக்ட். ஆனா சூப்பரா பிடிச்சானுங்க. குருணால் பாண்டியா அவன் நான் திடீர்னு ஜடேஜாவா மாறிட்டான். குருணால் பாண்டியா ஜடேஜாவாக மாறிய தருணம். எறியறான்டா வந்து சொருக்கு சொருக்குன்னு. நீ வந்து ஹெல்மெட் போடாம வந்து இல்ல வாங்கிக்கோ அப்படின்னு போட்டான். அதுக்கு அடுத்த பாலே அவுட் ஆயிட்டான். சூப்பரா போட்டான்டா மேட்ச். அவன் தான் திருப்பினான். மேன் ஆஃப் மேட்ச் அவன் தான். ஆமா கரெக்ட் கரெக்ட். ம் சூப்பரா முடிச்சிட்டான் match. பார்த்தேன். நான் அது லாஸ்ட் 2 ஓவர் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ம். நல்லா போட்டான் குருணால் பாண்டியா. ஒருத்தன் வந்து ரன் லீக் பண்ணிட்டானுங்க அந்த ஷிக் தேவரா பேர் என்னது. சுரேஷ் சர்மா சுயேஷ் சர்மா கேட்ச் விட்டாப்ல நிறைய கேட்ச். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த இது கூட வந்திருக்காது. டிக்கா கேட்ச் விட்டான். பட் அது இல்லாம அவன் போல் எடுத்தான்டா சுரேஷ் சர்மா. கடைசி ஒரு சூப்பரா ரசில் அவுட் ஆகிட்டான். அவன் தான் ரசில் அவுட் ஆகி. ஆமா. அந்த ரசில் ரசில் இந்த டச்சே இல்லை போலயே. ஆடுறதே இல்லடா. எங்கன்னா போய் இந்த சீசன் சின்ன T10 ஆனா இன்ஜுரி ப்ரான் வேறல்ல. தெரியல. நான் சொன்ன மாதிரி ஆனா ரொம்ப அண்டர் ஸ்கோர்ல ஈடன் கார்டன் வந்து 170 பிளஸ்ங்கிறதுலாம் ரொம்ப கம்மி. பாட்டா விக்கெட் அது. அதான் எதுவுமே அது ஆகல. குட்டி கிரவுண்டு டப்பா கிரவுண்டு. நீ சொன்ன மாதிரி சில்சாட்டா வந்து நிறைய டாப்பேஜ் பத்தி 2 6 போச்சு நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நான் துபாயில அங்கெல்லாம் மாதிரி விளாண்டுருந்தா வருண் சக்கரவர்த்தி போதே கேட்ச் இருக்கும். ரெண்டு பால்லாம் கேட்ச் இருந்திருக்கும். இருந்தாலும் பவர் பிளே தான். அவ்வளவுதான். டப்பா கிரவுண்ட் அந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் இல்ல. 175 ஆர்சிபி இன்னும் கொஞ்சம் பொறுமையா இன்னும் 20 ஓவர் இந்த 19 ஓவர்ல அடிப்பானுன்னு பார்த்தேன். கரெக்ட். நான் சேஃபா விளையாண்டு போயிருவான்னு நினைச்சேன். ரஜத் பட்டிட்டார் வந்து இல்லப்போ இல்லப்பா ரன் ரேட்லாம் மாறிட்டோம் போல இந்த மாதிரி. அவன் அப்படியே போன சீசன்ல என்ன ஃபார்ம்ல இருந்தானோ தீட்டு தீட்டுன்னு திட்டினான். அவனால தான் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அவனால தான் ஏன்னா முடிச்சு. தலைவரே ஸ்லோ ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அப்படியே அந்த சைடு இவன் பட்டிட்டார் அடிக்க ஆரம்பிச்சோன்னா கோலி ஸ்லோ ஆயிட்டாரு. நீ அடிப்பா, நான் ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி. 2 பேரும் 50. ஆமா. நல்லாவே. கோலி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு டச் எனக்கு ரொம்ப. முன்னாடி அந்த ஆஸ்திரேலியா டூருக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் அதுக்கப்புறமா நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. டச் ஸ்டாண்ட்ஸ்லாம் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு. நீ போர்டு நான் அடிக்க தான் போறேன்ற மாதிரி இருக்கான். ரோஹித் சர்மா மாதிரி. நேத்து நேத்து நான் அவர் நின்ன ஸ்டான்ஸே, போடுன்னு அடிக்கிறேன், அவுட் ஆகுறேன், அவுட் ஆனா அது வேற பேச்சு, ஆனா நான் அடிக்க தான் போறேன். ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் 2 பவுண்டரி கொஞ்சம் வந்து பேட் கொஞ்சம் இதா இருந்துச்சு படல. அதுக்கப்புறம் புடிச்சிட்டாப்ல. ஸ்பென்சர் ஜான்சன் 2 6 தொடர்ந்து அடிச்சான்ல, அங்கதான் மாறுச்சு. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா நினைக்கிறேன். ஸ்டேட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இறங்கி இறங்கி அடிச்சான். பரவாயில்ல. அவனுங்களை மதிக்கவே இல்லடா. வருண் சக்கரவர்த்தி மதிக்கலன்னா வேற யாருமே மதிக்க முடியாதுடா அங்க. ஆமா ஒரே ஒரு பவுலரு. ஏதோ விக்கெட்டை கொடுத்தா, ஒரு விக்கெட் இருந்தா. ஹர்ஷித் ராணா என்ன எனக்கு சூப்பரா போட்டான்டா அவன். ஹர்ஷித் ராணா ரீசன்ட் ஃபார்ம். ஏன் பேஸ் ரெடியூஸ் பண்றான்னு தெரியலையா அவன். 140 பிளஸ் போடுவான். என்னன்னே தெரியல. இப்போ அவனுங்க கேப்டன்சி ரஹானே, நான் என்ன கேக்குறேன்னே தெரியல. 6 ஓவர்ஸ்ல இவ அஷித் ராணா ஓவர் போடல, சுனில் நரேன் ஓவர் போடல, வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர் கொடுத்துட்டான். அஷித் ராணா அடிக்க ஆரம்பிச்சானுங்கல்ல. அடிக்க ஆரம்பிச்சோன்னே வருண் சக்கரவர்த்தி கையில ரோஹித் சர்மா மாதிரி இருந்தா பால் கொடுத்துட்டான். வருண் சக்கரவர்த்தினால அடி போட்டாங்க 21 ரன் முதல் ஓவர்ல. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் சேஃபா ஆடிட்டு போயிடுவானுங்கன்னு நினைச்சேன் நான். சுனில் நரேனுக்கு சேஃபா ஆடிட்டானுங்க. ஆனா வருண் சக்கரவர்த்தியை பொழந்துட்டானுங்க. 21 ரன். ஒரு ஓவர் நடுவுல சூப்பரா போட்டான். ஒரு விக்கெட் எடுத்தான்ல இந்த ஓவர். கில்சால் விக்கெட் எடுத்தான்ல.
அது ஒரு 5 ரன் ஓவர் நினைக்கிறேன். அந்த ஓவர் வந்து நல்லா கண்டெயின் பண்ணான். சரி ஓகே, மறுபடியும் புடிச்சிட்டாங்க. அது மறுபடியும் அடுத்த ஓவர் அடிச்சிட்டாங்க. இந்த தேவதர் பட்டி. பட்டிடாரி என்னடா ஷார்ட் ஆடுறான்டா அவன். அவனோட bro, என்ன ஷாட் அது? இப்படி இப்படி ஒருத்தன் அடிச்சான் சிக்ஸ். என்ன ஷாட் அது? குதிச்சுட்டு அடிச்சான். அவன் தொட்டா இந்த சைடு போர், இந்த சைடு சிக்ஸ். சூப்பரா ஆடினானுங்க. கிரீஸ் நல்லா யூஸ் பண்ணி விளாண்டான் அவன். So, அங்கேயே முடிஞ்ச ரஸ். பட்டதார் வந்து அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் 35 ரன். அப்புறம் கரெக்ட் தான். லிவிங்ஸ்டோன் 5 ரன் இருந்துச்சு. ரன் ரேட்டு ரன் தட்டிக்கிறா லிவிங்ஸ்டோன், இல்ல எனக்கு பேட்ல படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதவாலே போர் அந்த தலைவன். நல்லா போச்சு நேத்து மேட்ச். அந்த நான் போச்சு, ஆனா கொஞ்சம் ஒன் சைடடா போன மாதிரி இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் மேட்ச் த்ரில்லர் அப்படிலாம் இல்ல, ஒன் சைடர்னே தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஆஹ் அது ஸ்டேட் இன்னைக்கு மேட்ச் தான் பிளாக் பஸ்டர் மேட்ச் ஆகுமா? அப்படியே அதை கட் பண்ணிட்டு இங்க வருவோம். சோ இன்னைக்கு 2 மேட்ச். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாவது மேட்ச். ம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மேட்சா? சரி ஓகே. நம்மளோட எமோஷன், அப்புறம் அதை பத்தி பேசுவா. சோ சிஎஸ்கே எஸ்எஸ்எம். ஜெர்சி எல்லாம் போட்டு ரெடியா வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமா ஆமா, டிக்கெட் கிடைக்கலடா. டிக்கெட்டு காசு பயங்கரமா வேற கேட்கறானுங்க. ரொம்ப ரொம்ப. சரி, எப்படியா இருந்தாலும் நான் போயிருக்க முடியாது, நான் இங்க இருக்கனால. ஆனா ரொம்ப டிக்கெட் காஸ்ட். சரி அதனால வீட்லயே உட்காந்து பாத்துடலாம். சரி அப்படியே வீடியோலயும் நம்ம நம்மளோட எமோஷனலை காட்டிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்கே எஸ்எஸ்எம் நீ என்ன? ஓகே. நான் வந்து இன்னைக்கு வந்து த்ரூ அவுட் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க ஈஸியா அப்படின்னு 2 ரீசன். ம். ஒண்ணு பும்ரா இல்ல ஸ்குவாட்ல, ஹர்திக் பாண்டியாவும் இல்ல ஸ்குவாட்ல. அப்போ அந்த ஸ்குவாட் ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும் இல்லாம படிய. சரி சொல்லு. அந்த ஸ்குவாட் போயிட்டு மும்பை ஸ்குவாட். மும்பை ஸ்குவாட் நான் படிக்கிறேன். மும்ராவும் கிடையாது, ஹர்திக் பாண்டியாவும் இல்லாம படிக்கிறேன். சூரியகுமார் யாதவ், ம் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நமந்தீர், ராபின் மின்ஸ், கரண் சர்மா, தீபக் சஹார், அஸ்வானி குமார், கிருஷ்ணன் ஸ்ரீஜித், ராஜ் பவா, சத்யநாராயண ராஜு, அர்ஜுன் டெண்டுல்கர், விக்னேஷ் புத்தூர், ரென் போல்ட், ரியான் ரிக்கில்டன், முஜிபுர் ரஹ்மான், வில் ஜாக்ஸ், மிச்சல் சாந்தனர், ரீஸ் டாப்லி, பெவான் ஜேக்கப்ஸ், அப்புறம் கார்பின் பாஷ். ம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஃபாரினர்ஸ் யாரு ப்ராபபிளா யூஸ் பண்ணுவாங்க நீ சொல்லு. ரிக்கில்டன்னு, ரிக்கில்டன் ஓகே. ரிக்கில்டன், போல்ட், சாந்தனர் கன்ஃபார்ம். ஓகே. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நீ ஜாக்ஸ் ஸ்பின்னிங் ட்ராக்னா ஜாக்ஸ் ஆட வைக்கல, ஓவர் போடுவானு. ஆனா ம் பும்ராக்கு பதிலா யாரு மாத்தி கொடுப்பாங்கன்னு தெரியல. பவுலர் இல்ல. bowler இல்ல, அந்த அஸ்வானி, ஐ, சத்யநாராயண ராஜு தெரியல. அவங்க ஸ்கோட் பண்ணிருப்பானுங்க அர்ஜுன் டெண்டுல்கர் கொடுப்பாங்களோ? தெரியல. ஆனா அதனால தான் சொல்றேன், இப்ப ஜாக்ஸ் ஆடலன்னா ஃபாரினா ஆடலாம். இந்த ரீஸ்டாப்லி இருக்கான். ஆஹ் சரி ரீஸ்டாப்ல எல்லாம் அடிச்சிருவானுங்கடா. இல்லடா, அவனுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்ல. கார்பின் பாஷ் இருக்கான். ஏ சரி, கார்பின் பாஷ் ஓகே. ஓகே. ஆ ஹர்திக் பாண்டியா வந்து ஆல்ரவுண்டர்ல, உனக்கு அதுக்கு வந்து இது இல்ல ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராப்பரா இந்தியன் ஆல்ரவுண்டர் யாருமே இல்லை. இல்ல நடுவுல வந்து ஹிட் பண்றதுக்கு வந்து ஆளுங்களே இல்ல. அந்த நடுவுல மிடில் ஓவர்ஸ்லயோ இல்ல லேட்டர் பினிஷிங்லயோ வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு யார் தெரிஞ்சு ஓபன் பண்ணுவாங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த பிவான் ஜாக்கப்ஸ் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் பேக்கேஜா பிவான் ஜாக்கப்ஸ் எடுத்துட்டு வந்து ஆடுங்கடா அப்படின்னு. அவனும் ஒரு ஆல்ரவுண்டர் தான், பட் பெருசா ப்ரூவ் பண்ணல. ஸ்கவுட்டிங், எம்ஐ ஸ்கவுட்டிங்னா நம்பலாம்டா, வேற ஒன்றும் கிடையாது. கடப்பார டீம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு அந்த 2 பேர் இல்லாதனால திடீர்னு கொஞ்சம் டொக்கா தெரியுது. ரேங்கா சொல்லணும்னா மும்புரா 7 மேட்ச் மிஸ் பண்ணா மும்பை குவாலிஃபை ஆகலாம். அப்படிதான் சொல்றாங்க. மேபி ஏப்ரல் மேலதான் வருவான்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாதி பேர் நம்ம ஆளுங்கெல்லாம் என்சிஎல் உட்காந்துட்டு இருக்கானுங்க. சமி பும்ரா எல்லாம் இருக்கானுங்க நினைக்கிறேன், நட்ராஜனு. நட்டா இவங்க தான் தெரிய மாட்டாங்க. மும்புரா எனக்கு தெரிஞ்சு அதான் இப்ப 2 3 மேட்ச்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க மும்பை. சரி, ம் ஒரு 4 ஓவர் தானே தேத்திக்கலாம் அப்படின்னு பேட்டிங்ல பாத்துக்கலாம். பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு எவ்வளவு கொடுத்தாலும் அடிச்சிடலான்ற மாதிரி. மும்புரா வரலன்னா 7 மேட்சுக்கு மேல குவாலிஃபை எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு. அப்போ ப்ராபபிள் 11 சொல்லு மும்பைக்கு. என்னோட ப்ராபல் லெவன் வந்து ரோஹித் சர்மா, ஓப்பனிங் வித் ரிக்கில்டன். ரிக்கில்டன் ஓகே. அவனும் அன்டெஸ்டட் தான். இப்ப ரிக்கில்டனா ம் ஜாக்சன், ரிக்கில்டன் தான். ஜாக்ஸுக்கு போவியா ரிக்கில்டன் போவியா? இப்ப நீ ஜாக்ஸ் ஆட வச்சனா விக்கெட் கீப்பர் இல்ல அவங்க டீம்ல. சோ ராபின் மின்ஸ் ஆட வைக்கணும்.
ஸோ ரிக்கில்டன் ஓ விக்கெட் ஆமா, அது வேற இருக்கா? ஸோ ரிக்கில்டன் விக்கெட் கீப்பராகவே வந்துடுறான். அப்ப ஜாக்ஸ் நல்ல சீசன் தானே, ஓரளவுக்கு டீசென்டான சீசன் லாஸ்ட் இயர் ஆர்சிபிக்கு. ஆர்சிபி பிளே ஆஃப் போனது காரணமே அவன் தான். அவனுங்க கொடுத்துட்டானுங்க. ம். நானா தான் ஆனா இப்போ அதுக்கு பதிலா தான் நல்ல ஆள் எடுத்துட்டானுங்களே, வில்சைட் அதை விட நல்ல ஆள் எடுத்துட்டானுங்களே, அப்புறம் என்ன? இப்போ எனக்கு அதுதான் இப்போ வந்து அந்த ஃபாரின் இப்போ வில்ஜாக்ஸ் தான் கன்ஃபார்ம்னா வில்ஜாக்ஸ் நம்பர் 3 ஆடுவான். அவங்க சரி, பொசிஷன் ஓகே. பொசிஷன்ல ரோஹித், ரிக்கில்டன், நம்பர் 3 யார் சொல்ற நீனு? ஆ வில்ஜாக்ஸ் வில்ஜாக்ஸ் ஓகே, வில் ஜாக்ஸ். அப்புறம் டூ டவுன் யாரு? சூரியகுமார் யாதவ் தான். திலக் வர்மாவா? பாரு இப்போ அப்படியே இப்போ வில்ஜாக்ஸ் ஆடுறதுனால எல்லாரோட அவங்க பொசிஷன் ஒண்ணு ஒண்ணு கீழே வந்துகிட்டே இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால ஓகே அவங்களுக்கு ஸ்கை ஆ கீழே, திலக்கு, ஓகே. நமஸ்தீரு, ம். தீபக் சஹாரு, சாந்தனரு, தீபக் சார். சாந்தனர் முன்னாடி, எனக்கு தீபக் சார் முன்னாடி. அப்புறம் ஓகே. கரண் சர்மா ஆடும்னு நினைக்கிறேன் எனக்கு. ரான் சர்மா டீசென்ட். கரண் சர்மா அப்படின்னா அந்த விக்னேஷ் புத்தூர்னு ஒரு ஸ்பின்னர் இருக்கு, அவன் ஆடுவான். ராஜ் பாபா டீசெண்டா போடுவாங்க. அதான் அந்த 3 ஸ்பின்னர்ஸ்ல யாரோ ஒருத்தங்க ஆடுவாங்க சாந்தனருக்கு. ஓகே. ஓகே. ட்ராக் எப்படி தரானுங்கன்னு தெரியல சிஎஸ்கே. போன வருஷம் மாதிரி ஸ்பின் ட்ராக்கே போடாம விட்டேன். ஏய் சிஎஸ்கேல 100 ஆகும் மச்சான், வருவா அதுக்கு அப்புறமேட்டா ஸ்பின் ட்ராக் இல்ல சிஎஸ்கே ஜெயிச்சு நீ வேற. போன வருஷமும் கரெக்ட் தான். சரி, அது அப்புறம் வருவோம். அது பெரிய கதை. ஆ அப்புறம் போல்ட், ரெட் அப்புறம் போல்ட். இம்பாக்ட் யாரு? அந்த அஸ்வானி குமார், அந்த அந்த அஸ்வானி குமார், சத்யநாராயண ராஜு, அர்ஜுன் டெண்டுல்கர், இந்த ம். 3 பேர்ல யாராவது ஒருத்தங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆட் ஆவாங்க கண்டிப்பா. போன அப்புறம் இயர் யாரு யூஸ் பண்ணானுங்க மும்பை வந்து மோஸ்டா இதுக்கு, இம்பாக்டுக்கு? அவனுங்க பேட்டிங் ஆனா ஸ்கை வந்து ஃபீல்டிங் வர மாட்டான்ல, ஃபீல்டிங் பண்ணவே இல்லை அவன் பாதி சார். அவன் பேட்ஸ்மேனா தான் இம்பாக்ட் பிளேயரா ஆடினான். இந்த வாட்டி அவன் கேப்டன் ஆச்சே இன்னைக்கு மேட்ச்சுக்கு. கேப்டன் வேற என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி, ஃப்ராங்கா சொல்லணும்னா ரோஹித் நல்ல ஃபார்ம், டீசென்ட் இல்ல, நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ரோஹித், ரிக்கில்டனும் ஃபார்ம்ல இருக்காங்க. டோனோ அபவுட் ஸ்கை. ஸ்கை ஸ்கை எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த சீசன். இந்த சீசன் அவனோட இன்டர்நேஷனல் சீசனுமே கொஞ்சம் இதுதான். அடிக்கவே இல்லை எங்கேயுமே. கண்டுபிடிச்சிட்டாங்கடா, எல்லா பாலும் ஸ்கொயர் லெக் தான் அடிப்ப, ஃபைன் லெக். இங்கிலாந்து சீரியல்ல எங்க ஒரே மாதிரி அவுட் ஆனான்டா. திலக் வர்மா எங்க நிறுத்த மாட்டாரு, ஒரே கியர் தான். அதேதான். எடுத்தோடனே நான் 10க்கு 4 விக்கெட் இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் தான் அடிப்பான். அதுதான். சோ அங்க அதுதான் இப்ப ரோஹித் சர்மாவும் அப்படிதான் ஆட போறான். நின்னுலாம் ஆட போறது இல்ல, அந்த செல்ஃப்லெஸ் ரோஹித் சர்மா தான். வருதோ ரன் வரலையோ வருதையோ அந்த பவர் பிளேல நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. ரெக்கில்டன் தெரியல. உங்க வில்ஜாக்ஸ் நம்பி எனக்கும் ரிக்கெல்டன் அடிப்பானான்னு தோணுது. அவன் இந்தியா தான். அவன் நல்லா இருந்துச்சுல்ல. இந்தியால ஆடினது இல்ல, பட் அவன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கூட்றா பாகிஸ்தான்ல ஒரு ரெண்டு ரெண்டு இது ஸ்பின் கிரவுண்டு, பட் மத்தெல்லாம் ரோடு. என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோட சென்னையில ஆடுறான்ல, அது பயமா இருக்கும்ல. அது மேபி கஷ்டம் சென்னை ஃபேஸ் பண்றது. ஸ்பின்னிங் ட்ராக்கா கொடுத்தாங்கன்னா கஷ்டம். சரி என்ன எப்படி இருக்கு பிளேயிங் லெவன தேருமா? இது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய் இல்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த போது இருந்த இந்த பவர் பேக்டு ஸ்குவாட் மாதிரி இல்ல. அடிக் ஒரு ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பெரிய ப்ளோ. அப்புறம் இவன் பும்ரா தெரில. ஓகே, பும்ரா இல்லைன்னே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாதி மேட்ச் இல்லைன்னு தான் ஃபிக்ஸ் ஆயிருந்தேன். இருந்தாலுமே ஓகே பாப்போம். சாந்தனர் இருக்கனால இந்த மேட்ச் ஏதோ தேத்துவானுங்களான்னு பார்க்கணும். ஏன்னா அவன் சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்லா போட்டான். எனக்கு சரி, தெரிஞ்சு நியூசிலாந்து அவன் தான் செமிஃபைனல்ஸ்லாம் சீல் பண்ணி கொடுத்தான். இப்போ என்ன பிரச்சனைனா இங்க பும்ராவே வச்சுக்கோ. பும்ரா வச்சுக்கிட்டு இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது உன்னோட இது என்ன பிளே ஃபார்மா வராதா? பும்ரா வச்சுட்டவங்க நான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடுவேன். ஏன்னா அவன் தனியால நின்று நம்மள T20 வேர்ல்டு கப்பே தூக்கிட்டு போயிட்டான். பும்ரா இருந்தா நான் யார் இல்லைன்னுலாம் பார்க்க மாட்டேன் ஸ்குவாட்ல. பும்ரா கூட வந்து ட்ரெண்ட் போல்ட் இருந்துச்சுன்னா பக்கா காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு. பேசவே மாட்டோம்டா, தீபக் சார் வேற இருக்கான்டா. ம். தீபக் சார் மேல எனக்கு பெருசா இது கிடையாது இப்போ. என்னடா அவனுக்கு 2 சீசன், லாஸ்ட் 2 சீசன் பெருசா எதுவும் இல்லைல்ல. இப்ப ஆடலடா. இன்ஜுரி ப்ரோனு. 4 மேட்ச் ஆ 5
தொடர்ந்து 17 மேட்ச் ஆடி ஆகணும் இந்த வருஷம். பவுலர்ஸ் இல்ல அவனுங்களுக்கு ஆள். ஏற்கனவே அப்ப அவனும் போயிட்டான்னா என்ன பண்றது? என்ன அது என்ன ஐடியா பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நமனும் எனக்கு டீசெண்டா தான் இருப்பான்னு தெரியல. பெருசா எக்ஸ்ப்ளோசிவா போவாரான்னு தெரியல. நம்ம கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஸ்குவாடு. பாப்போம். ஓப்பனிங் பேர் கையில தான் இருக்கு. இந்த ஓப்பனிங் ஃபோர் ஃபயர் பவர் ஹெர்திக் பாண்டியா வந்துட்டானா இன்னும் பேட்டிங் டைட் ஆயிரும். இந்தியன் கோர் கிட்ட தான் இருக்கு. பவுலிங் இல்ல. பவுலிங் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. நியூசிலாந்து 2 நியூசிலாண்டர்ஸ் தான் நம்பிக்கை. என்ன பண்ணுவாங்க பார்ப்போம். தெரியலையே. சப்போஸ் எனக்கு வந்து சப்போஸ் இஃப் தீபக் சஹர் ஹேஸ் அ குட் சீசன்னா வித் ட்ரெண்ட் போல்ட்னா சான்ஸ் இருக்குல்ல பவர் பிளேல. பவர் பிளேல முடிச்சிருவாங்க மேட்ச. குட் சீசன் தான். ம் 10-40. கிளிக் ஆச்சுன்னா தீபக். அதுதான் மேட்ரு. கிளிக் ஆச்சுன்னா, அதான் அந்த ஆச்சுனா தான். ஆகலன்னா ம் அந்த டவுட் தான். ஆனா வெளில ஆமா. செம்ம ஸ்கோரா இருந்துச்சுடா. சோ நான் அப்புறமேட்டா அந்த அனலைஸ் என்ன ம் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா பும்ரா இல்லைன்னா அவங்களுக்கு போட இப்ப நம்ம யோசிக்கிறோம் அது யாரு போடுவா அந்த இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்னு. மேபி ட்ரெண்ட் போல்ட் தான். மேபி சர்ப்ரைஸா இருக்கலாம். இந்த சத்யநாராயண ராஜு, அஸ்வினி குமார் வந்து நம்ம ஆளுங்க. உனக்கு புரியுதா? சிஎஸ்கே எப்பயுமே ஒரு புது பவுலர் கிட்ட விடுவானுங்க நிறைய விக்கெட். அது சிஎஸ்கே இந்தியாக்குள்ள ஒரு பழக்கம். ஆமா ஆமா கரெக்ட். இம்ப்ரூவ் புதுசா பண்ணா. இது வருவானுங்க, தூக்கிட்டு போயிடுவானுங்க. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் கேஎல் ஜேமிசன் ஃபர்ஸ்ட் இது போனானுங்க. ஸோ தெரியல பார்ப்போம். சரி மும்பை பார்த்தாச்சு. சிஎஸ்கே. ம் ஓகே. ம் சிஎஸ்கே இதான் மெயின். மெயின். இப்போ என்ன மெயின்னா சிஎஸ்கே பத்தி ஃபர்ஸ்ட் பேசாம எனக்கு தோன்றது ஸ்பின் ட்ரியோ. சிஎஸ்கே பிளே ஆஃப் ஆ ஏன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பின் ட்ரியோ தான். 3 பேர் எனக்கு 14 மேட்சஸ் ஆடணும். அது irrespective நீ டெல்லியில ஆனாலும் சரி, ஹைதராபாத் பாட்டா விக்கெட்னாலுமே துபாயில போய் 4 ஸ்பின்னர் வச்சு அடிச்சிட்டோம் நம்ம இந்திய கிரவுண்டு. என்ன சொல்றேன்? கரெக்ட் தான். ஆனா அந்த ஸ்பின்னர் கோர் இங்க யாருமே இல்லைல்ல, ஜடேஜாவை தவிர. ஜடேஜா சரியான சீசன் போயிட்டு இருக்கு. ஆனா ஆஃப் த ரேடார் போயிட்டு இருக்கான், விக்கெட் கம்மியா இருக்கனால. ஆனா தலைவன் ஃபைனல்லயே வந்து 3 எக்கானமில போட்டுட்டு இருக்கான். 10 ஓவர். ஓடிஐல 3 போடுறான். பாப்போம். அவனுக்கு ஏத்த மாதிரி சிஎஸ்கே ட்ராக் இருந்துச்சுன்னா ஓகே. ஸ்பின் ட்ரைவை பத்தி பேசலாம். நம்ம அஸ்வின் புதுசா வந்திருக்காரு மறுபடியும் உள்ள. ஒரு பெரிய எமோஷனல். ஆஷனா எமோஷனல் இது. ஓகே ஹாப்பியா இது. ஆனா வந்து உனக்கு என்ன ஏதாச்சும் உட்கார வைப்பாங்கன்னு தோணுதா? சென்னையை தவிர்த்து வெளில போனா அவனை உட்கார வச்சுட்டு வேற யாரையாச்சும் எடுப்பாங்கன்னு தோணுதா? லைட்டா அந்த பயம் இருக்குடா. ஒரு ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நிறைய இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போவா. ஸ்குவாடு ஸ்குவாடு பார்ப்போமா? சரி நான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஸ்குவாடு பார்ப்போம். ஸோ சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கேப்டனு. அப்புறம் நம்ம தலை ஓகே. ஜடேஜா, ம் தீபக் பூடா, பத்திரனா, முகேஷ் சௌத்ரி, நாத்தன் எல்லிஸ், சாம் கரன், ஜேமி ஓவர்டன், கான்வே, ஸ்ரேயாஸ் கோபால், மன்ஷ் பேடி, திரிபாதி, நாகர்கோட்டி, அஸ்வின், டூபே, ரச்சின் ரவீந்திரா, ஷெய்க் ரஷீத், நூர் அஹ்மத், அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், சொல். ஆண்ட்ரே சித்தார்த், கலில் அஹ்மத். எனக்கு ஸ்குவாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்தவங்க நிறைய பேருக்கு பெருசா அப்பீலிங்கா இல்ல. ஆனா வந்து ஸ்குவாடு வந்து ஒரு மாதிரி செம்ம ஸ்குவாடு. சிஎஸ்கே ஐ மீன் உனக்கு ஆப்ஷன்லயே எனக்கு பிடிச்சிருச்சு. பரவாயில்லையடா நம்ம சிஎஸ்கே கொஞ்சம் எப்படி சொல்றது, யங்ஸ்டர்ஸோடய போறாங்க எக்ஸ்பீரியன்ஸ். யங்ஸ்டர்ஸோட போறாங்க. எனக்கு அந்த அன்சுல் கம்போஸ் பிக்ல நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னடா சிஎஸ்கே. எனக்கு எனக்கு ஒரு கொஸ்டின். யாரு வந்து ஓபன் பண்ணுவா, டெவான் கான்வாயா இல்ல ரச்சினா? ரச்சின் தானா? ரச்சின் அப்படியே. கான்வே. அப்ப ருத்து ஃபர்ஸ்ட் ஒன்டவுன் இறக்கிடுவியா? டேய் கான்வே ஆடவே மாட்டேன் நானு. கான்வே ஆட மாட்டியா? என்ன சொல்ற? ருத்து ரச்சின் ஓப்பனிங். நான் சாம் கரன். ஓகே. சாம் கரன் இருப்பான் டீம்ல. ஓகே. ஏன்னா செம்ம ஐஎல்டி செம்ம சீசன் அவனுக்கு இல்ல. கீப்பர்ஸ் தான் நினைக்கிறேன். துபாயில சரியான சீசனு. அவன் டீமுக்கு செம்ம சீசனு. 3 ஹாஃப் செஞ்சுரி மேல அடிச்சிருந்தான். நல்லா ஆடுறான் அந்த நம்பர். அவனெல்லாம் விடக்கூடாது. பவுலிங் தெரியல, பேட்டிங் சூப்பர். அதுதான். சோ டிவான் கன்வே இல்லையா? ஆஹா டிவான் கான்வே இல்ல. இப்ப நீ டிவான் கன்வே இல்லைன்னு சொல்றத பார்த்தா மதீஷா பத்திர நான் உள்ள எடுத்துட்டு வருவோம் போலே. உள்ளே. ஆமாண்டா. இப்ப பத்திரன் எல்லாம் போவியா நீ? உட்கார வச்சுட்டானே. பத்திரனா ஃபார்ம்லயே இல்லையே. ஓகேதான். பட் நம்ம அதை பார்க்கணும்டா. இப்ப என்னன்னா
கான்வேவையும் ரச்சின் ருத்து 3 பேரும் ஆட வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத கதடாடி. சரி நீ சொல்ல இப்போ ஃபுல்லா பிளேயிங் லெவன் பார்ப்போம். நான் வந்து ருத்ராஜ் ரச்சினையும் இறக்குவேன். வச்சின்னு ஓகே. நம்பர் 3 ஒன் திரிபாதி. டவுன். திரிபாதி. திருப்பாத்தி. ஓ ஓகே. ம். So, அப்புறமேட்டா சிவம் துபே. சிவம். ஓகே. சிவம் துபேக்கு அப்புறம் தான் நான் இங்க சாம் கரன் இருக்கும். சாம் கரன். ஓகே. ஜடேஜா. ஜட்டு. தோனி. தலை. ஆஷ். ஆஷ்னா. ம். அகில் கம்போஜ். அன்ஷுல். ஓகே. அஹ்மத். நூறு. நூர் அகமது பத்திரானா. நூறு பத்தீரணா. இம்பாக்ட் பிளேயரா கலீல் அகமது கொண்டு வருவேன். இப்படிதான் நான் போவேன். கலீல். நீ ம், ம், ம். வேணுமா? நான் வந்து அஹ், ஒரு 4 இது சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். 4 ஓவர்சீஸ் பிளேயர் யார் யாருன்ட்டு. ம். சச்சின், கான்வே, சாம் கரன், அப்புறம் வந்து யாரு 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 நூர். ஓகே. இந்த 4 பேரு சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பத்திரன் நான் வந்து என் ஸ்குவாட்ல இல்ல. சரி, அப்புறம் யாரு கலீல் அகமது போடுவான் இன்னொருத்த? எனக்கு இரு நான் என் 11 சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டெவான் கான்வே ஓப்பனிங் வித் ருத்து பிகாஸ் ரச்சின் கேன் அடாப்ட் டு ஒன் டவுன். ம்ஹும். சரி. இஸ் ஈ கேன் அடாப்ட்னு எனக்கு தோணுது ஈஸியா. ம். அண்ட் ஆல்சோ ஸ்பின் வந்து வரனால அவன் ஒன் டவுன் வரதும் இன்னும் நல்லது. போன ஸ்பின் season- நல்லா விளையாடுறான். இப்போ இப்போ ரீசெண்டா நல்லா விளையாண்டுருக்கான். I mean, இந்த சாம்பியன்ஸ் ம். சாம்பியன்ஸ் ட்ராஃபில சூப்பரா விளையாடுறான். 2 செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு தலைவர். ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்கான். அதனாலதான் கன்ஃபியூஷன். ஏன்னா என்னால அவனை உட்கார வைக்க முடியாது. எனக்கு கான்வே. டெவான் கான்வே வந்து சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணியிருக்கானேடா. நீ இப்ப நல்லா பண்ணிருக்கான்னு பாப்பியா, இப்ப நல்லா பண்றவன பாப்பியா? அந்த வித்தியாசம் இருக்குல்ல. கரெக்ட். ஒரு மேட்ச் டிவான் கான்வே ஆச்சு, ஒரு மேட்ச் ஆச்சு பார்க்கணும்ல. ஏன்னா உனக்கு வந்து 2023 அவன் இல்லைன்னா ஜெயிச்சிருக்கவே முடியாது. 15 ஓவர்ல 170 ரன். அவனும் இவனும் தான் அடிச்சானே. அவனும் ருத்ராஜா அடிக்கலாம் போயிருக்கும் பிடுங்கிட்டு. கரெக்ட் தான். சரி, அந்த 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 மேட்ச் எல்லாம் சிஎஸ்கே ஜெயிப்பானுங்கன்னே எனக்கு தெரியாது. 17 ஓவர்ல 150 ரன். சாரி 15 ஓவர்ல 170 ரன் யார் அடிப்பா? சரி அது ஓகே. ஃபர்ஸ்ட் ருத்து அண்ட் கான்வே. அண்ட் தென் கோயிங் வித் ரச்சின் 3 ஆச்சா. தென் திரிபாதி 4, சிவம் டூபே 5, சாம் கரன் 6, ஜட்டு 7, தலா 8, ஆஷ் 9. வேற வேற யாரு? அதான் நூறு அன்சுல் அண்ட் கம். அன்ஷுல். ம். 100 அண்ட் அன்ஷுல் வந்து 10 அண்ட் 11. இம்பாக்ட் பிளேயர் வந்து கலி. அப்படியே பத்திரனா எடுத்துட்டு நீ அங்க போட்ட முன்னாடி கான்வேவ. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவனுக்கு வேணும்னா கான்வே நீ இம்பாக்ட் பிளேயர் அவனுக்கு பதிலா பவுலிங் அப்போ கலியில வச்சு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம்டா பத்திரனுக்கு பதிலா. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் எனக்கு வந்து நேத்தன் எலிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாம்பியன் ட்ராஃபிலையும் சூப்பரா போட்டான். செம்மையா கண்டெயின் பண்ணான். ஸ்லோ பவுல் சூப்பரா போட்டுறான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கலீல் அஹ்மத் ஐ வில் ஆல்சோ ட்ரை நேத்தன் எலிஸ் லைக் இன் கல்கட்டாலாம் பாட்டா விக்கெட்லலாம் ஆஸ்திரேலியாவுக்கு. நல்லா போடுறான். ஆஸ்திரேலியா பிபிஎல்ல அவன் தானே டைட்டில் வின்னர். கேப்டன் அவன் தான், ஹோபர்ட் ஹியூரிகன்ஸ். சூப்பரா செம சீசன் அவனுக்கு. ஓகே. வித் ம். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் பவுலிங். செம பிக். எனக்கு தெரிஞ்சு ஆமா இங்கிலாந்து அதாவது அந்த இது மேட்ச்ல கூட அவன் நல்லா போட்டான். அவன் 360 அடிச்சானுங்களா எவ்வளோ அடிச்சானுங்க. 360 அடிச்சானுங்கல்ல அது. ஸோ எனக்கு ஒய் நாட் நேதன் எலிஸ். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு பத்திரனா ஓபன் பண்ணுவானுங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த நியூ பால் பவுலர் வந்து தான் இப்ப பிரச்சனை. சாம் கரன் ஒரு பக்கம் நியூ பால் போடுவான், இன்னொரு பக்கம் கலீல் இருந்தா தான் போட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க அஸ்வின் வச்சு ஓபன் பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் வச்சு நியூ பால் கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. சென்னையில சப்போஸ் சென்னை விட்டு வெளில போயிட்டா. நல்ல காம்போ தான் அது. ம். அது ஆனா பார்ப்போம். சென்னை விட்டு வெளில போயிட்டா பார்க்கணும்ல. சென்னை வெளில போயிட்டு அஸ்வின் ஆடவே மாட்டான். அந்த பயம் இருக்குடா எனக்கு. அந்த டவுட் எனக்கு எதுக்கு. எனக்கும் இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு ஆடணும்டா. மூணு இன்னும் சொல்ல போலாம், தப்பே இல்ல. ஹி கேன் பேட். அன்சுல் கம்போஸ் நல்ல பவுலர் தான். சூப்பர் பவுலர் எனக்கு தெரிஞ்சு. நல்ல டொமஸ்டிக் சீசனு. ஆமா, அண்ட் ஆனா அவனால நியூ பால்ல போட முடியுமா? போடுறான்டா, நல்லா போடுறான். நியூ பாலையும் போடலாம். ஹி கேன் பவுல். மேபி ட்ரை பண்ண இன்னைக்கு தெரில யாரை வச்சு பால் வச்சு ஓபன் பண்ணுவானுங்கன்னு எனக்கு சத்தியமா தெரில.
அண்ட் பேட்டிங் வந்து இன்னைக்கு ஸோ மும்பை வர்சஸ் சிஎஸ்கேன்னு வரும்போது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் கண்ணை போயிட்டு சூஸ் பண்ணியே ஆகணும். நானும் பேட்டிங் தான் பண்ணுவேன். டியூ ஃபேக்டர் பயங்கரமா இருக்கு சென்னையில. நான் வந்து 7:30க்கே நான் பைக்கை வெளியே விட்டுட்டு ஜிம் போயிட்டு வந்தேன்னா 7:30க்கே எனக்கு வந்து ஃபுல்லா இருக்கு டியூ, என் பைக்லயே அவ்வளவு இருக்கு. ரூல் பாத்தியா இல்லையா, புது ரூல்? என்னது? வியூ இருந்தா நியூ பால் கொடுக்குறாங்க 11th ஓவர் மேல. நான் அதனால பவுலிங் தான் மெயின் வச்சிருந்தேன். இப்ப அந்த நியூ ரூல் வந்திருக்கு இப்போ புதுசா ஐபிஎல். டியூ இருந்தா நியூ பால் கொடுத்தா இன்னும் கஷ்டம்டா மெயின்டைன் பண்றது. நியூ பால் மீன்ஸ் அந்த யூஸ்டு பால், டியூ இல்லாம பால் ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா ஈரமாகாத பால் கொடுப்பாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்குலாம் அந்த எஃபெக்டிவ் இருக்கும் ஒன்றும். பட் ஆனா சேசிங் எனக்கு தெரிஞ்சு ஒரே பிரச்சனைனா, இப்போ சிஎஸ்கே இந்த பவுலிங் சூப்பரான பவுலிங், இந்த பவுலிங் வச்சு 200 ரன் கொடுக்க கூடாது. 200 ரன் கொடுத்துட்டாங்கன்னா, 200 ரன் நீ நினைச்சாலும் கனவுலையுமே அடிக்க முடியாது அந்த கிரவுண்ட்ல. போன வருஷம் எவ்வளவு அடிச்சாரு. வந்துச்சு கொஞ்சம். போன வருஷம் பாட்டை விக்கெட், அதான் இந்த வருஷம் ஸ்பின் ட்ராக் கொடுக்கணும். ஸ்பின் ட்ராக்ல 200 ரன்குள்ள இது பண்ணணும். 220 போயிட்டு நம்ம பேட்டிங் அடிக்கணும் எனக்கு தோணுதா? 220 போயிட்டா மேபி இந்த திருப்பதி வந்து நமக்கு ஒரு சில பேர் வந்தாங்க தெரியுமா, ராயுடு, ராணி, அப்புறம் ராபின் உத்தப்பாலாம் ஒரு ஒரு சீசன் மட்டும் வந்தானுங்க. அந்த சீசன்ல வந்து வெளியே அந்த மாதிரி ஏதோ திருப்பதி பண்ணுவானோன்ட்டு எனக்கு தோணுது. லெட்ஸ் சி, அதை ஒரு வெயிட். சீசனுக்கு வந்து அடிச்சு கொடுத்துட்டு நல்லா போற மாதிரி மேபி தெரியல. ஸோ பட் பேட்டிங் வந்து ஐ திங்க் ரச்சின் ரவீந்திரா, சிவம் லூபே ஓகே மேனேஜபிளா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைனா எனக்கு இது ரொம்ப பவரா தான் தோணுது. ரச்சின் வந்து நின்னு விளாண்டான்னா மேட்ச் முடிச்சு கொடுத்துருவான். இன்னும் விளையாடுறது தான். இப்போ நம்ம டீம்ல பால் ஒன், நீ போற பால்லயே அடிக்கிற அளவுக்கு அடிக்கிற பேட்ஸ்மேன் இல்ல நம்ம டீம்ல. இப்ப எடுத்து பார்த்தா டோனி மட்டும்தாங்க தலையை தவிர வேற யாருமே ஆஹ் நீ நம்பர் 8ல சொன்னல, எனக்கு நம்பர் 8ல அவர் ஆடக்கூடாதுடா. அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடணும்டா. போன மேட்ச் நம்ம பிளேயரா போகாத. மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் விக்கெட் எப்போ விழுவுதோ. ஒரு விக்கெட் எப்போ விழுவுதோ அதை பொறுத்து அவர் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி வரணுமா இல்ல பின்னாடி போகணுமான்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 12 ஓவருக்கு மேல விக்கெட் அப்படி விழுந்துச்சுன்னா ஏன் 2 டவுன், த்ரீ டவுன் கிட்ட வந்துடலாம் நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியலையே. சுத்ததான் போறாரு, அது வேற விஷயம். சுத்துறதுக்கு அங்க ஆள் அவர் மட்டும் தான் பேட்ல பட்டும் தலைக்கு. அவரு நம்ம தலைவன் ஆரிச்சாமி, ஆட சொல்ல. ஆரிச்சாமியே சுத்தத்தானே போறான். ஆறுசாமி வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வேறடா, பேஸ் பவுலர்ஸ்க்கு. பேஸ் பவுலர்ஸ்ல எனக்கு தெரியல. ஏது அவன் பிக்கப் பண்ணிட்டான்டா பேஸ் பவுலர். எனக்கு தெரிஞ்ச இங்கிலாந்து சீரீஸ்லயே நல்லா தான் பண்ணான். ஸோ எனக்கு ஒரே கன்சர்ன், தலை வந்து கொஞ்சம் மேல வரணும். 8, 7 வரக்கூடாது, கொஞ்சம் 6லயாச்சும் ஆனா வரணும். அதுக்கு முன்னாடி நான் இருக்காதுங்களேடா நிறைய பேரு. என்ன எப்படி சரி ஓகே. சாம் கரன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான்டா, பேட்டிங் ஃபார்ம். அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல முடிஞ்ச அளவுக்கு. மேபி இல்லாட்டி ஜட்டுவை கீழே இறக்கிட்டு தலையை மேல கொண்டு வரலாம். பாப்போம் என்ன பண்றாங்க இன்னைக்குன்னு. அவனா ஜட்டு தலையில தான் சிஎஸ்கே தோனியை எடுத்துட்டு வரணும்னா. ஃபைனல் வேர்டிக் என்ன, யார் ஜெயிப்பா இன்னைக்கு? ஐ வில் கோ ஒன்லி வித் சிஎஸ்கே. 90% சிஎஸ்கே தான். அதே சேம் 90% சிஎஸ்கே. அந்த 10% எதுக்குன்னா, இந்த மும்பைக்கு அந்த கர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டோம்ன்ற கர்ஸ் எங்கனா பிரேக் ஆயிடுமோன்னு ஒரு பயம், வேற ஒன்றும் கிடையாது. எங்கனா சொதப்பிட்டா. அது வேற இருக்கா? அப்ப நான் 100% சிஎஸ்கே சொல்லுவேன். அவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்லடா, ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆச்சு. 13. கரெக்ட் கரெக்ட். எஸ்பெஷலா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே வந்து மும்பையோட எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கானுங்க. ம். சரி, ஓகே, நானும் சிஎஸ்கே தான் போறேன். ஓகே, சிஎஸ்கே தான் 90% மேல எனக்கு தெரிஞ்சு win பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா. ஓகே கைஸ், இந்த ப்ரிவ்யூ சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்றோம். ஸோ இன்னொரு மேட்ச் டே ப்ரிவ்யூ வருது, கம்மிங் சூன். சிஎஸ்கேக்கு விசில் போடுறாடே. எனக்கு விசில் அடிக்க வராது. எனக்கும் அடிக்க வராது. சரி, பாய். பாக்குறவங்க விசில் அடிங்க. ம், கண்டிப்பா. ஓகே பாய். பாய் பாய் பாய். சிஎஸ்கே எம்ஐ ப்ரிவ்யூ பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துடும். இப்போ ஆல்ரெடி செகண்ட் மேட்ச் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சொல்லு சரண். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். சரி, பாட்டா விக்கெட்ல பாட்டா பாய்ஸ் விளாடுறானுங்க. ஒன் எனக்கு சைடு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் இந்த சீசன் வந்து எஸ்ஆர்ஹெச் தான். இந்த வாட்டி 300 அடிப்பானுங்களா 350 அடிப்பானுங்களான்னு தெரியல. ஆமா. இருக்கிறதுலயே வந்து அவன் கோரை சூப்பரா வந்து ரிட்டைன் பண்ணது எஸ்ஆர்ஹெச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு காவியா மாறன். ஆனா சரி ஓகே பேசுவோம், அதுவும் பேசுவோம். ம். நீ எப்படி என்ன நினைக்கிற?
பத்தி பேசுறேன். ஒன் ஆஃப் த worst worst extension was அவங்களுக்கு ரோஸ்டிங்க போடணும்னு இருக்கேன் நான். ஆறா இருக்கு. பட்லர். ஃபர்ஸ்ட் எல்லாரையும் விட்டானுங்கடா. பட்லர் யாராச்சும் விடுவானாடா? பட்லரை விட்டுட்டு துருஜோலரை ரிட்டர்ன் பண்றீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹெட்மயரை விட்டானுங்க பாரு. ஹெட்மயர் ரைட்டிங் பண்ணானுங்க பாரு. ஹெட்மயர்லாம் எப்ப அடிச்சான்? ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிப்பானாடா அவன், அவ்வளவுதான்டா. அவனை விட்டுருதான் பேஸ் பிரைஸ்ல எடுத்துக்கலாம்டா. வேஸ்ட் வந்துட்டானுங்கடா இந்த ஆக்ஷனையே. அஸ்வினை விட்டானுங்க, சகல விட்டானுங்க. ஆர்ச்சரை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆர்ச்சர் வந்து ஆர்ச்சர் மட்டும்தானே துஷார் தேஷ்பாண்டே இருக்கான். தெரியல. துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கே இருக்காரு. ஆர்ச்சரு வந்து நல்லா போட்டான் இது இங்கிலாந்து சீரீஸ்ல. ஆனா அவன் போட்ட ஒரே ஆள் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தாலும் சஞ்சு சாம்சன். அவனையும் உங்க டீம்ல வச்சிருக்கீங்க, அப்ப யாருக்கு நீங்க போடுவீங்க? யாருக்கு போட்டு விக்கெட் எடுக்க போறீங்க நீங்க? சஞ்சு சாம்சன் மட்டும் தான் அவுட் ஆவான். நீங்க நெட்ல வேணா அவுட் ஆகிக்கலாம். நெட்ஸ்ல நீங்க 2 பேரும் மாறி மாறி போட்டு அவுட் ஆகிக்க வேண்டியதான். அதுதான் என்ன பண்றா சரி, லைனா போயிருக்கு இந்த டீம். ஸ்குவாடு படிச்சிருவோமா? நான் ஸ்குவாட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் போவோமா, எஸ்ஆர்எஸ் போவோமா? எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்குவாட், லாஸ்டா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், சிவம் ம் டூர், வைபவ் ம் சூரியவன், குணால் ரத்தோர், ஹெட்மயர், ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், நிதிஷ் ராணா, யுத்வீர் சிங், ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, ஹசரங்கா, ஆகாஷ் மத்வால், குமார் கார்த்திகேயா, துஷார் தேஷ்பாண்டே, ஃபசலக் ஃபருக்கி, வெனா மபாக்கா, அசோக் சர்மா, சந்தீப் சர்மா. அக்கா ஓகே, நல்ல டேக். பட் அவன் லாஸ்ட் சீசன் சான்ஸ் கிடைக்கல அவனுக்கு. அடைய மாட்டேங்கிற சீசன், அதுல லாஸ்ட் சீசன் அவனுக்கு லாக் ஆயிட்டானுங்க. அந்த நான் இப்ப இன்னும் ப்ரிவியூ சொன்னேன்னா, ப்ரிவியூ பார்க்கணும்னா போய் ப்ரிவியூ பாத்துருங்க. நீங்க எங்கேயும் போட முடிஞ்சா நான் போடுறேன். சோ ஓகே. என்னன்னா எங்க லாக் ஆயிட்டாங்கன்னா ஃபாரின்ல தான். ஸ்பின்னர்ஸ் இல்ல, ஆடுற 2 ஸ்பின்னர்ஸும் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ். ஆமா, அவன் 2 பேரு தீக்ஷனா எடுத்தானுங்கன்னே தெரியல. ஏன்டா, அஸ்வினுக்கும் தயாருக்கும் பதிலா தீக்ஷனாவும் அசுறாங்க. அவன் என்னடா தெரியல நல்லா. ஓகே. ஸ்ரீலங்கால அவங்க பெஸ்ட், எப்படி இந்தியால இவங்கலாம் இருப்ப ஸ்ரீலங்கால அவங்க பெஸ்ட்னு எடுத்துக்கானுங்க. தெரியல, ம் ஏதாச்சும் விடுவான் திட்டுவான் தீக்ஷனா. பாப்போம், எல்லாம் ஜாலியா தான் இருக்கும். தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சன் வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் வர போறான்னு சொல்றாங்க. நிறைய ரிவ்யூஸ் பார்த்ததுல ரியான் பராக் கேப்டன்சி வருதுன்றாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஒய் நாட் ஜெய்ஸ்வால்? ரியான் பாரு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. அசாம்க்கு அவன் தான் கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் கடைசி 2 வருஷமா ரஞ்சி டிராஃபில. ஓகே. நல்ல கேப்டன் எனக்கு தெரிஞ்சு. ஏய், இப்ப ஜெய்ஸ்வாலை விட அவனுக்கு ரியான் பராகா சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு வராங்க. நம்ம பாத்துட்டு இருக்கோமே. கரெக்டுக்கு. ஆமா ஆமா ஆமா. ஸோ லாஸ்ட் சீசன் தான் அதுக்கு அறுவடை பண்ணானுங்க. லாஸ்ட் சீசன் அவனால 500 ரன்ரா. என்ன இந்த ஆனா சீசன் மொத்தமா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஜெயிச்சுட்டு லாஸ்ட் ஃபுல்லா தோத்தானுங்கடா அவனுங்க. 7 ஃபர்ஸ்ட் ஃபயர் டீமா இருந்தானுங்கடா அவனுங்க. 7 7ல அது ஜெயிச்சானுங்க, அதுக்கப்புறம் 7மே தோத்துட்டானுங்களா? 7 மேட்ச் தோத்துறாங்க. எனக்கு இந்த வாட்டி ஃபர்ஸ்டே 7 தோத்துருவானுங்க. ஸோ என்ன, ஜெய்ஸ்வால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். பிகாஸ் இந்தியாவுக்கு நம்ம ஃபியூச்சர் ஒரு. ஜெய்ஸ்வால் வந்து போன சீசன் வந்து அவன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணான், இருந்தாலும் அவன் ஜெய்ஸ்வால் செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கு அவன் போன சீசன் கொடுக்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. ரியான் பராக் நல்லா, அவங்க நல்லா பிக் பண்ணி வளர்த்துட்டானுங்க சூப்பரா. இந்த சீசனும் அதே இது பண்ணா நல்லா இருக்கும். இல்ல, அவங்களோட மெயின் பிளேயரே ரியான் பராகா மாறிட்டான். அந்த அளவுக்கு இருக்கு அவனுக்கு team. கரெக்ட். யாரும் சொல்றதுக்கு பெருசா இல்ல எனக்கு. நிதிஷ் அந்த ஸ்பின்ஸ பத்தி பேச விரும்பல. நிதிஷ் ராணா இருக்கான். சரி, நிதிஷ் ராணா பேசாத. சீஸ் துஷார் தேஷ்பாண்டே பத்தி பேசு. துஷார் தேஷ்பாண்டே எஸ். ஆனா துஷார் தேஷ்பாண்டே எனக்கு என்னமோ பர்ஃபார்ம் பண்ணது எல்லாம் தோனி வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தோமோ அதனால பர்ஃபார்ம் பண்ணானோ. ஸ்டெம்ப் பின்னாடில இருந்து இங்க தனியா என்ன பண்ண போறான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சஞ்சு வந்து அந்த மாதிரி அவனுக்கு இன்புட் கொடுத்து போட வைக்க முடியுமான்னு தெரியல. துஷார் தேஷ்பாண்டே சொன்னா நீ இப்படி பண்ணுனா பண்ற அளவு எனக்கு தோணுது. அவன் வந்து அந்த மேட்ச் யோசிச்சு அவனா போடுவானா? ஐ டோன்ட் நோ. அதுதான் விக்கெட் விக்கெட் டேக்கர் அவன் டீம்லனா அவன் தான் விக்கெட் டேக்கர். ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் விடுமான்னு தெரியல, நீ சொன்ன மாதிரி தெரியல தான். மலிங்கா எப்படி மோல்டு பண்றான்னு தெரியல. மலிங்காவோட இது என்னன்னா, மலிங்கா தான் பவுலிங் கோச்சு. அதான் ஸ்ரீலங்கன் பிரின்ஸ் அப்படியே சேர்ந்துட்டானுங்க. தெரியலடா எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல ராஜஸ்தான் மேல.
தெரியல எப்படி வேணா. பிளே ஆஃப் எல்லாம் போக மாட்டானுங்க, எனக்கு தெரிஞ்ச லாஸ்டா இவனுக்கு தான் முடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பிளே ஆஃப்லாம் வாய்ப்பு இல்ல. போல ஆல்ரெடி 6 டீம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ லாஸ்ட் டீம் வேணா இவனுக்கு ஈஸியா வருவானு. இன்னொருத்த இருக்கான், அப்புறமேட்டா பேசுவான் அவனை பத்தி. லக்னோ. அவன்ப்பா ரிஷப் பண்ட் வேற போய் அங்க மாட்டிக்கிட்டான். So, சரி வா சன்ரைசர்ஸ் போவோம், இங்க ஒண்ணும் இல்ல பேச. ம். சார், சூரியவாஞ்சி புது பையன், என்ன என்ன யோசிக்கிற, சான்ஸ் கிடைக்குமா? அதான் என்கரேஜ்மெண்ட் தான் உனக்கு. என்கரேஜ் பண்ணிருக்காங்க எல்லாம் விளையாண்டுறதுக்கு. எனக்கு இந்த பேபி குவாலிஃபைலாம் ஆகலன்னு முடிவானதுக்கு அப்புறம் லாஸ்டா இறக்கி விடுவானுங்களோன்னு தோணுது. ஒரு 2 3 மேட்ச் தம்பி அப்படின்னு. மேபி அப்படி இருக்கலாம். மத்தபடி அந்த ஓகே. ஆடுவான், நிதிஷ் அண்ணா ஆடுவான். ப்ராபுல் 11 சொல்றேன் நான் இந்த மேட்சுக்கு. மோஸ்டா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். ம். நிதிஷ் ராணா, ரியான் ம். பர், த்ருவ் ஜூரல், ம். எட்மயர், அசரங்கா, ஆர்ச்சர், ம். தேஷ்பாண்டே, தீக்ஷனா, சந்தீப் சர்மா. இம்பாக்ட் பிளேஸா ஆகாஷ் மத்வால் ஒருத்தர் இருக்கா. அப்புறம் சிவம் துபேன்னு ஆகாஷ் மதுவால் மேபி யூஸ்ஃபுல்லா இருப்பானு எனக்கு தோணுது. மும்பை தானே இருந்தான். அப்புறம் சிவம் துபேவே மேபி நல்லா பண்ணான். இந்த இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு 6 அடிச்சான் கொஞ்சம். தெரியல இப்படிதானே இருக்கும். நான் வந்து எங்க போறது, யார போறது? இப்ப ஆச்சருக்கு பதிலா ஆச்சரோட இப்ப ஃபார்ம்ல இருக்கா ஃபசலக் ஃபருக்கி. எனக்கு தெரிஞ்சு ஃபசலக் ஃபருக்கி நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பசலக் ஃபரூக்கி மேபி போலான்னு நினைக்கிறேன். நல்லா போட்டான் அவன். ம். இங்கிலாந்து கூடயே நல்லா தானே பண்ணானுங்க. ம். தெரியல என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு. சரி, இதுதான் ஐ டீம். டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் டீம். வெரி டிசப்பாயின்மெண்ட். எனக்கு பிடிச்ச டீம். எனக்கும் பிடிச்சி ஆஷ்னா இருந்தாரு. ஏன்னா சிஎஸ்கே வந்து மோஸ்டா வந்து சிஎஸ்கேல வந்து அடிக்கிற ஆளுங்க இவனுங்க தான். சிஎஸ்கேவை வந்து சேப்பாக்ல அடிக்கிற ஆளுங்க இவனுங்க தான். ஆனா இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அடிக்க மாட்டானுங்களோ தோணுது. தெரியல அடிக்கும் மோஸ்டா தெரியல. மேபி தே வில் சர்ப்ரைஸ் அஸ். பட் இப்போ ஸ்டார்டிங்ல பாக்கும்போது வாய்ப்பே இல்ல. பவுலிங்ல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கையே இல்லடா. 3 4 பேர் தான், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சந்து சாம்சன் கீழே. மேபி பேட்டிங் தேத்துவானுங்களோன்னு தோணுது. பவுலிங் ஆனா சப்போர்ட் பண்றது ரொம்ப இதா இருக்கு. அப்போ ஆனா பை ஐ விஷ் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் ஹாஸ் குட் சீசன். ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். ஆமா, இப்ப அண்ணாதான் அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப்புக்கு அடி போட்டு. சஞ்சு பாய் போட போக பார்த்தா ஜெய்ஸ்வால்கிட்ட பிளேஸை இறந்துட்டு வருவோன்னு எனக்கு தோணுது. T20 ஆயில அது அப்புறம் பேசுவோம். ஆமா. நெக்ஸ்ட் சரி, எஸ்ஆர்ஹெச் போவோம். சரி, இப்பவே சொல்லலாமா பிளே ஆஃப் போயிடுவாங்கன்னு? வரேன்னா பாலையா டீம் அவனுங்க அடிச்சானுங்கன்னா இடி மாதிரி விழுவும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் வந்து நீ சொன்னல டிசி போயிடும் தட்டி தூக்கிட்டு, அந்த மாதிரி நான் வந்து எஸ்ஆர்ஹெச் வச்சிருக்கேன். ஓ. எடி ரிவ்யூ பார்த்து நீ சொன்னதுல டிசி பத்தி சொல்லியிருந்த. இப்போ என்னன்னா, இப்போ டிசிக்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் ஒரே வித்தியாசம், டிசில கொஞ்சம் விக்கெட் வந்தா நின்று ஆடுவானுங்க. சரி, ஓகே, போதான் எங்க விக்கெட், விக்கெட் தானே விழுது. வாப்போ அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. தெரிஞ்சு அவனுங்க அவனுங்க கிரவுண்டுக்கு சூட் ஆகுற பிளேயர்ஸ எடுத்து வச்சிருக்கானுங்கம்மா. சரியான டீம் படி. ம். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் செட்டு, இஷான் கிஷான், அதர்வா டைடே, அபினவ் மனோகர், அனிகேட் வர்மா, சச்சின் பேபி, ஹர்ஷல் பட்டேல், கமிண்டோ மெண்டிஸ், தியான் மல்டர், நிதிஷ்குமார், கிளாசன், கமின்ஸ், ஷமி, தீபக் சஹார் இல்ல ராகுல் சஹார், ஜாம்பா, சிமர்ஜித் சிங், ஜீஷன் அன்சாரி, உடன்கட், ஈஷன் மலிங்கா. மாசா இருக்குல்ல. ஓகே. செம்ம டீம். அங்கங்க தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். மல்டர்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவானுங்களா மல்டர்? மல்டர் he had good சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, டீசென்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆல்சோ மல்டர். ரிப்ளேஸ்மெண்டா வந்தான் ஒருத்தனுக்கு. கைஸ் அவன் பேர் தத்தன், திடீர்னு மறந்துட்டேன் கைஸ் அவன் பேரு. பிரைடன் காஸ். ஓகே ஓ ப்ரோ. ஓகே பிரைடன் காசா. ஓகே. இங்க பேட்டிங் தான்டா. எனக்கு 6 அவுட்டா போக போறானுங்க. 6 7 பேர் வச்சு. சமி அவைலபிளா இன்னைக்கு மேட்ச்க்கு? அவைலபிள் தான். ஹிட்டா? ஓகே தென் ஓகே. ஷமி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல். ஜாம்பா. பவுலிங்ல ஜாம்பா, தீபக் சார். செம்ம பிக்கடா ஜாம்பா. இல்ல அலேக்கா ஜாம்பா செம்ம பிக்கு. ஏன் மத்த டீம் விட்டானுங்கன்னு தெரியல எனக்கு. நல்ல பிக். பட் எப்படி யார் இப்ப ஓப்பனிங் அடிச்சு நவுத்துற ஆளுங்க 2 பேரு. அபிஷேக் சர்மா ஒண்ணு, 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொழப்பானுங்க. விக்கெட் அபிஷேக் சர்மா
இஷான் கிஷன். இஷான் கிஷனை வேற எடுத்து வச்சிருக்கானுங்க. யாரை விட்டுட்டு எடுத்தானுங்க இஷான் கிஷனை? ஆ, நல்ல வேலை எடுத்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவனும் நெட்ஸ்ல சூப்பரா விளையாடுறான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பேரு நெட்ஸ்ல வந்து அவனும் என்னது இவன் வந்து ரன்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆளு. இஷான் கிஷன்லாம் அவன் சான்ஸை ப்ரூவ் பண்ணுன்ட்டு. பாப்போம் ஸோ என்ன. ஐ திங்க் 3 டவுன் இஷான், 4 யாரு? ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி. கேஆர் ஓகே, டீசெண்டா ஃபார்ம்ல இருக்காரு. டெஸ்ட் மேட்ச்ல இருந்தாரு. ஐ டோன்ட் நோ அபவுட் ஒயிட் பால், இஸ் ஒயிட் பால் ஃபார்ம். ஏய், எனக்கு எங்கே மேல நம்பிக்கை இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு அவன் பவுலிங் போனேன்னு எனக்கு தோணுறா. பவுலிங்ல விக்கெட். மேபி சொன்ன ஒரு ஆங்கர் ரோல் ஹி கேன் பிளே. ஆங்கர் ரோலுக்கு நான் சச்சின் பேபி. யாரும் நம்பவே மாட்டீங்க சச்சின் பேபியான்னு கேட்பீங்க. பட் சீரியஸா சச்சின் பேபிக்கு நல்ல டொமஸ்டிக் சீசன் காய்ஸ். கேரளாக்கு சூப்பரா ஆடி. ஆமா, நான் பார்த்தேன். சச்சின் பேடி நிறைய பேர் வந்து ஹையா ரேட் பண்றாங்க. சூப்பர் கேப்டன் அவன் தான் நினைக்கிறேன். கேரளாக்கு சூப்பரா ஆடினாங்க சச்சின் பேபி. ஸோ சச்சின் பேபி கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. நல்லா விளையாடுவான் நடுவுல. எல்லாரும் அடிக்கிறானுங்க. சச்சின் பேபி நடுவுல கொஞ்சம் நின்று ஆடுவான் ரீசனபிளா. ஆஹா ஓகோன்னு சொல்லலாம். ஓகே. ஆடுவான். அப்புறமேட்ட கீழே பாத்தீங்கன்னா கிளாசன். கிளாசன் தான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான். அதுதான் பயம் இப்போ. அவன் வந்துருவான்டா இந்தியாக்குள்ள வந்து. ஐபிஎல் ஃபில்சாட்லாம் எவ்வளவு மோசமா இருந்தான் கிளாசன் கம்பேர் பண்ணும்போது. அவன் எனக்கு தெரிஞ்சு கிளாசன் அந்த அந்த யூனிட் எல்லாரும் அடிக்கிற யூனிட் வந்தோடனே அவனுக்கும் உள்ள வந்துரும் எல்லாம். வந்துரும் அடிக்கிற யூனிட்னு அப்படி. அதுக்கப்புறம் அபினவ் மனோகர் வச்சிருக்கானுங்க இது நம்ம. அபினவ் ஐ திங்க் தே வில் ஹேவ் ஹிம் இன் பிளேயிங் லெவல். யா ஆமாமா கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா வருவான். அவன் தான் பினிஷர். அவன் தான் அவங்களுக்கு. அபினவ், ம். அதுக்கப்புறம் அப்படியே பேட் கமின்ஸ், ஷமி, பேட்ரிக், ஷமி, ஹர்ஷல், ஜாம்பா, இது ராகுல் சாகர். ஹர்ஷல் பட்டேல் ஓகே, நல்ல பிக்கு. ஸ்லோவா வந்து ஹைதராபாத் பிச்ல போடுறதுக்கு டெத்துல. நம்ம ரன் போட்டாலும் ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்றான்ல 4 ஓவர்ல. அப்படி அந்த ஒரு முள்ள யூஸ் அதுவும் நல்லது. எனக்கு தெரிஞ்சு அங்க ஒர்க் அவுட் ஆகும்ல. விக்கெட் டேக்கர்ஸ். இப்ப கமின்ஸுமே எப்படின்னா விக்கெட் டேக்கிங். ஷமியுமே ரன் போனாலும் விக்கெட் டேக்கர்ஸ். இவங்க எல்லாமே ஜாம்பா விக்கெட் டேக்கர். ராகுல் சாகர் மட்டும்தான் விக்கெட் உள்ள பெருசா. மத்தபடி எல்லாமே விக்கெட் டேக்கர்ஸ். பிளேயிங் லெவல்ல இருப்பான்னு நினைக்கிறேன் யாரு? ராகுல். அவன்கிட்ட ஸ்பின்னர் இல்லடா. 2 ஸ்பின்னர் ஆடி ஆகணும்ல. வேற யாரு அங்க ஸ்பின்னர்? அவன் இந்த விக்கெட்டுக்கு எதுக்குடா ஸ்பின்னர்? சரி அப்படின்னா நான் சிமர்ஜித் சிங் ஆட வைப்பேன். சிமர்ஜித் சிங் ஜெயிச்சு கொடுத்துருக்கான் நிறைய மேட்ச். சிமர்ஜித் சிங் ஆமா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சோ சிமர்ஜித் சிங் இம்பாக்ட் பிளேயரா சிமர்ஜித் சிங். அப்புறமேட்டா இவன் இருக்கான் சச்சின் பேபி. பார்ப்போம். கரெக்ட். இவன் கூட பண்ணலாம். சரி அவனுக்கு பிச்சுக்கு எதுக்கு ஜாம்பான்னு யோசிச்சா திட்டாதீங்க. ஜாம்பான்னு யோசிச்சா அங்க ஜாம்பாக்கு பதிலா கமிண்டு மெண்டிஸ் ஆட வைக்கலாம். அவனும் நல்ல டேலண்ட்ரா. எக்ஸைட்டிங் டேலண்ட்ரா ஸ்ரீலங்கன். வெண்டிஸ் நான் தெரிஞ்ச இன்டர்நேஷனல் சீசன் கொஞ்சம் நல்லா பண்ணான் அவன். பட் ஆட வைக்க நல்ல மாட்டானுங்க. சீசன். பட் டவுட் ஸ்பின்னிங். தான். ஜாம்பா விட்டுட்டு மெண்டிஸ் ஆடுவாங்களான்னா டவுட். ஸோ ஐயோ, நான் என்னைய கேட்டாலுமே நான் ஜாம்பாவா மெண்டிஸானா நான் ஜாம்பா. இப்ப ட்ரஸ்டட் உனக்கு. விக்கெட் டேக்கரு, எக்கானமி பவுலரு, எல்லாம் ஒரே பேக்கேஜ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். இல்லை, ஏற்கனவே பவுலிங் வந்து அந்த ரவுண்ட ரொம்ப கஷ்டம். பவுலர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட போறானுங்க. அண்ட் இப்ப இவனுங்க அடிதான் வாங்க போறானுங்க. இப்ப ஆ. இவனுங்க நோக்கம் என்னன்னா 220 போடுதா அடிப்போம் பொறுமையா. ஆனா லாஸ்ட் டைம் இவனுங்க சேசிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சா ஆடிடுறானுங்க. சேசிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குல்ல இவங்களுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கரெக்ட் நீ சொன்னது. அதுதான் ஆங்கர் ரோல் பண்ண யாருமே இல்ல அங்க. விக்கெட் விழுந்துச்சுன்னா ஏன் டக்கு டக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் 2 3 விக்கெட் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, யாரு இருக்கா அடிக்கிறது? ஹென்ரி கிளாசன் வந்து உனக்கு 6வது ஓவர்ல வந்தானா அவனுக்கு அடிக்கவே தெரியாது 6வது ஓவர்ல. அதேதான் அவனுக்கு அந்த. பால் ஸ்விங் ஆச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணுவான், தட்டிக்கு நத்தோம் தான் சீக்கா மாதிரி சொல்லுவான். பட் அதான் அவன் வந்து ஸ்பின் ஆடுவான். பட் ஆனா ரேங்க் டர்னர் கொடுத்தினா தெரியல எனக்கு என்ன பண்ண போறான் சென்னை மாதிரி பீச்ல எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. சென்னை மாதிரி பீச்ல எப்படி பண்ண போறாங்க இந்த பேட்டிங் யூனிட்? சென்னை மாதிரி பிச்சு மட்டும் ஸ்பின் ட்ராக் ஆகல. சென்னையே தோத்துருந்தா. ஆமாடா, இவனுங்க அது வேற ஒரு இது. சென்னை வந்து ஸ்பின் ட்ராக் போடலன்னா சென்னையே தோத்துரும். சோ அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கு. நாங்க வந்து ஒரு மாடரேட் ஃபேன். நல்ல சிஎஸ்கே ஃபேன் ஆனாலுமே உள்ளத உள்ளபடி பேசுவோம். இல்ல ஏன்னா இல்ல, கரெக்ட். வேற வழி இல்ல. சென்னையை விட பவர் டீம்ஸ் எஸ்ஆர் வச்சுக்கிறான், மாசான டீம்.
ஸோ டாப்பா ரேட் பண்ற டீம்ல வந்து 2 3 டீம்ல எஸ்ஆர்ஹெச்லாம் டாப். எஸ்ஆர்ஹெச் எனக்கு இந்த பஞ்சாபோட பிக்கிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த ரிவ்யூல கூட எனக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. பஞ்சாப் இன்ட்ரெஸ்டிங். ஸ்ரேயஸ் ஐயரோட இதுல நெக்ஸ்ட் வந்து டிசியும் ஐ லைக் த டீம். பிசி நான் தான். சரி, இந்த டீம் யார் ஜெயிப்பா அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமேட்டா டாப் 4 போவோம். எஸ்ஆர்ஹெச் தான் என்ன இதெல்லாம் கேள்வி? இவங்களோட பவுலரும் இல்ல பேட்ஸ்மேனும் இல்ல அடிக்கிற அளவுக்கு. ஆர்ஆர் எப்படி விளையாட போறாங்கன்னா என்ன டீம் என்ன மேட்ச். என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. தெரியலையே ஜெய்சாலி கிளிக் ஆச்சுன்னா. அதுதான் இது கேன் சர்ப்ரைசஸ். ஆனா ஜெய்சோல் கிளிக் ஆனாலும் இவனுங்கள்ட்ட அடிச்சிருவானுங்கடா. 250 அடிச்சாலும் இவனுக்கு அடிச்சிருவானுங்களே திருப்பி. அந்த பவுலிங் யூனிட் நல்ல பவுலிங் யூனிட்டே அடிப்பானுங்க இவனுங்க போட்டு. மும்பை மாதிரி பவுலிங் யூனிட்லாம் போன வாட்டி எவ்வளவு அடிச்சானுங்க? 260, 273 அடிச்சானுங்க. ஆஹ் இப்போ அதான் இப்போ இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எஸ் தோக்கணும்னா அது எஸ்ஆர்எஸ் கையில் தான் இருக்கு. அவனுங்களே அடிச்சு அடிச்சு அவுட் ஆனதான் உண்மை. அவனுங்களே வந்து சுத்தி அவுட் ஆனா வண்டி அதுக்கு இவனுங்க கரெக்டான லென்த்ல வேற போடணும்ல. அவர் சுத்தி அவுட் ஆனாலும் கரெக்டான லென்த் அண்ட் லைன் வைக்கணும்ல. ராஜஸ்தானை ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஆர் லிட்ரலி. வன்மம் வெளியில வருது. ராஜஸ்தான் மேல இல்ல, ராஜஸ்தானோட ஆக்ஷன் பிக்கர்ஸ் ஓகே. மேனேஜ்மெண்ட் என்னடா டே இப்படி பண்ணிட்டீங்களா? நானே அன்கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள். என்னடா இது? அதை பார்த்தேன் 5 பிளேஸ்ன்னு பார்த்தேன், 5 6 பிளேஸ்னு. சரி ஓகே 6 பிளேஸ்மே பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தா ஒன்னு ஒன்னா வருது. த்ருவ் ஜூரேல், ஹெட்மயர், சந்தீப் சர்மா. சரி, சந்தீப் சர்மா அன்கேப்னு விட்டுரு, எனக்கு அந்த 2 பிக்கு வாய்ப்பே இல்லை. சரி, எவ்வளவு பேசினாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அன்கேப்ட் எல்லாம் பார்த்தல, சிஎஸ்கே அன்கேப்டு. அன்கேப்டு யங்ஸ்டர்ரா. என்ன லாஸ்ட் சீசனா தலைக்கு? எனக்கும் அப்படிதான் தோணுது. உனக்கு புரியுதா? இந்த மேட்ச்ல அவரால் 7 down 6 down வந்து அடிச்சிட்டா அவர் இன்னும் 2 சீசன் ஆடுவார். அவருக்கு படலைன்னா போன சீசன் நல்ல சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. வந்தா 10 பால் விளாண்டா 25 ரன், 6 பால் விளாண்டா 20 ரன். நான் இப்பயும் அதான் கேட்கறேன், கொஞ்சம் முன்னாடி கேட்கறேன். போன சீசன் தலை ஒரு 4 மேட்ச் லாஸ்ட்ல லேட்டா வந்தார் பாத்தியா? ஷர்துல் தாக்கூர்லாம் எனக்கு விட்டாங்க முன்னாடி அந்த மேட்ச். ஆமா, ஏன் தெரியல. அந்த ரன்னு தான் அவரை வந்து நம்ம 30. அந்த அடிக்க போறேன். நீங்க 5வது டவுன் வந்தாலே 10 பால் ஆடுங்க. 10 பால்ல 25 30 போதும். 4 6 தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கும். லாஸ்ட் டைம் அது நல்லா பண்ணா ஆளு. ஆனா கொஞ்சம் டிலேரா வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஆர்சிபி மேட்ச்ல கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் முன்னாடி வந்தாங்கல்ல, அங்கேயே வந்துருக்க கூடாது. சாந்தருக்கு மட்டும் வந்திருக்கும். அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அந்த ருத்ராஜோட இதான் நீ இன்ஜுரி வேற இருக்கு, ஓட முடியாதுன்னு சொல்லி இந்த தடவை ஃபிட்டா தான் இல்ல இருக்கு. இருந்துச்சு. நான் வீடியோ பார்த்தேன், நல்லா தான் ஓடிட்டு இருந்த மாதிரி இன்ஸ்டால போட்டிருந்தாங்க. பார்த்தேன் ஹி இஸ் ஃபுல்லி ஃபிட்னு தான். லெட்ஸ் ஹோப் ஃபிங்கர். ஆஹ் ருத்துராஜ் எப்படி இருந்துச்சு டொமஸ்டிக் சீசன்? நான் அவ்வளோ ருத்துவ ஃபாலோ பண்ணல. இந்த இன்டர்நேஷனல் சீசன்லாம் ஃபாலோ பண்ணனால ருத்துவோட டொமஸ்டிக் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ற மாதிரி ஒண்ணும் இல்லடா. கேப்டனு மகாராஷ்டிராக்கு அவனுக்கா தொன்ன ஓப்பனிங் வருவான், 4 down வருவான், 6 down வந்தான் ஒரு மேட்ச், ஒன் ஓ, டவுன் விக்கெட் கீப்பிங் ட்ரை பண்றான்லாம் கேள்விப்பட்டேனே. ட்ரை பண்ணா. சொல்ல மாதிரி பாரு, அவன் தான் கேப்டனு. ரன்ஸ் வந்துச்சு பட் பெருசா வரலடா. அந்த இந்தியன் டோரை நாக் பண்ற அளவுக்கு வரல ரன்ஸ். ஆல்ரெடி இருக்கானுங்க, அப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஓகே, நம்ம மறுபடியும் ட்ராக் மாதிரி சிஎஸ்கேட்டே போறோம். Guys, சரி, இன்னைக்கு 2 ரிவ்யூ பார்த்தோம். டீம் நான் வில் கோ வித் எஸ்ஆர்ஹெச் வின்னிங் 100%. கன்ஃபார்ம்னே வச்சுக்கோங்களேன் ஆர்ஆர் மேல. So, நானும் எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். 80 இல்ல, நினைச்சிருங்க, சேட்டன் சேட்டன் மன்னித்துக்கொள்ளும். 95 அந்த 5 கூட எனக்கு வந்து அந்த 3 பசங்களுக்காக தான். சஞ்சு, ரியான் பராக், ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் ஐயா, எனக்கு அதான் சொல்றேன். பேட்டிங் எனக்கு ஜெய்ஸ்வால், சஞ்சு, பராக் மேல ஹோப்ஸ் நிறைய இருக்கு. நல்லா பண்ணணும். தட்ஸ் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் ஆல்சோ. ஐபிஎல் இஸ் பார்ட் ஆஃப் தட் ஒன்லி. ஸோ இந்தியன் கிரிக்கெட் தான் மெயின். அவங்க நல்லா பண்ணணும். பட் அவங்க நல்லா பண்ணாலுமே இவங்க டீம் அடிச்சிருவாங்களோன்னு நீ அந்த பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கா? எனக்கு இந்த 3 பேர் அடிக்கணும். செஞ்சுரி அடிச்சா அடிச்சாலும் 270 அவனுக்கு அடிச்சாலுமே இவனுக்கு திருப்பி அடிச்சிருவாங்களோன்னு. ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு எஸ்ஆர்எஸ் மேல. சரி, ஹெட்டை பத்தி பேசவே இல்லையாப்பா? ஹெட்டை பத்தி கொஞ்சம் பேசு. ஹெட்ட பத்தி பேச. ஹெட்டோட ரீசன்ட் ஃபார்ம், எனக்கு ஹெட்டோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து லாஸ்ட் சீசன் இருந்த மாதிரி இல்ல. ம். அந்த போட்டு சுத்தி அடிக்கிற மாதிரி அந்த அந்த ஹெட் இல்ல கொஞ்சம். இல்ல
எனக்கு ஆஸ்திரேலியாவோட நம்ம டூர் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்க்கு அப்புறம் ஃபோர்த் ஃபிஃப்த் கிராக் பண்ணிட்டாங்களே. அவன் பெருசா அடிக்கலையே ஃபோர்த் ஃபிஃப்த் டெஸ்ட்ல. அது ஆனா அதை பத்தி யாருமே பேசல. ஏன்னா ஃபர்ஸ்டே 2 செஞ்சுரி அடிச்சனால அவன் ஃபோர்த் ஃபிஃப்த் டெஸ்ட் ஒழுங்கா பண்ணல. அது என்ன பிரச்சனை? பும்ரா கிராக் பண்ணிட்டான். இப்போ என்னன்னா அந்த கிராக்குங்கிறத தாண்டி அந்த பும்ரான்ற ஒரு மிருகம் தான். அந்த பும்ரா போடுறான்டான்னு சொல்லிட்டு அவுட் ஆகுறது ஒண்ணு இருக்குல்ல. ஹெட். அதுவும் நான் பும்ரா போட்டு தானே ஃபர்ஸ்ட் செஞ்சுரி எல்லாம் அடிச்சானே. 2 செஞ்சுரி அடிச்சான்ல. ஆனா அதுக்கு அப்புறமேலு என்னமோ அவங்க ஃபிகர் அவுட் பண்றாங்க. சாம்பியன்ஸ் டிராஃபிலையுமே அவனை பெருசா அடிக்கவும் இல்ல நம்ம ஆளுங்க. ஆப்கானிஸ்தான்கிட்ட மட்டும்தான் எனக்கு அவன் விளாண்ட மாதிரி தெரியும். அவங்களுக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கல. கரெக்டா ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் தான் விளாண்டானுங்க ஒழுங்கா. 2 மேட்ச் போச்சு. அவன் அதுலயுமே வந்து ஆப்கானிஸ்தானை மட்டும்தான் அடிச்ச மாதிரி தோணுச்சு. அவன் பெருசா பெரிய டச்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் எனக்கு எனக்கு ஹெட் மேல ஹோப் இருக்கு. இப்போ ஹெட் அடிக்கிற ஷாட் ரிஸ்கியா இருக்காது, ரொம்ப ரிஸ்கியா இருக்காது, அடிச்சா ஃபுல் கரெக்ட். ஷாட்டா இருக்கும். இப்ப அபிஷேக் சர்மா ரிஸ்கி பிளேயர், எப்போ இறங்கி வந்து அவுட் ஆகும், எப்போ என்ன பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆள் விளாடணும்டா. அதுதான் அது. அப்பதான் கண்டிப்பா. பட்டா பட்டா பறக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளு. அவன் திலக் வர்மா எல்லாம் ஒரே மாதிரி அடிக்கிறானுங்க. திலக் அதனால எடுத்துக்கிறான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி திலக் வர்மன் அந்த இந்தியா இங்கிலாந்து இந்த சென்னையில நடந்தது. ஒரு மேட்ச் நின்று விளாண்டான். சென்னை மேட்ச் ஸோ நல்லா விளாண்டான் அவன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது இன்னைக்கு. இந்த ரெண்டு டீம்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கும், செகண்ட் சிஎஸ்கே ஜெயிக்குது. ஸோ இதோட இது முடிச்சுக்கலாம். வந்து 2மே ஷுவர் ஷாட் வந்து 50-50 அந்த மாதிரிலாம் கிடையாது. 100 சொல்லியிருக்கேன் சார். லெட்ஸ் சி. சரி. 100 இல்ல. செகண்ட் மேட்ச் வந்து நான் 90 தான் சொல்லியிருக்கேன். பல்டான்ஸை நம்ப முடியாது கைஸ். சரி, நம்மளோட டாப் ஃபோர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஐபிஎல் ஆல்ரெடி ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்மளோட டாப் ஃபோர் ப்ரெடிக்ஷன். உன் டாப் ஃபோர் யார் யார் ஓகே. இவங்க கன்டென்ஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, யாருக்கு வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா ஆரம்பிப்போம். யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஐ திங்க் இஸ் எஸ்ஆர்ஹெச். லைக் லாஸ்ட் இயர் அடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்துருவானு. செகண்ட் இஸ் ஐ புட் மை மணி ஆன் பஞ்சாப். பஞ்சாப். தேர்டு வந்து இஃப் மும்பை எல்லாருமே இதான் ஆகுறாங்க. பட் சம்வேர் ஐ திங்க் மும்பை உள்ள வரமாட்டாங்க எனக்கு தோணுது. ஜிடி. ஃபோர்த் ஐ திங்க் சிஎஸ்கே ஆர் டிசி. சிஎஸ்கே ஆர் டிசி மீன்ஸ் சிஎஸ்கே வெளில போகும். அண்ட் யா இல்ல ஆர்சிபி ஆல்சோ. ஆர்சிபி இஸ் ஆல்சோ குட் டீம். ஸோ நியூ நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு கன்டென்ஷன் அதிகமா இருக்குடா. ஸோ அந்த கன்டென்ஷன் தான் என்ன பண்றது. அது பஞ்சாபும் டிசியும் பவர் ஆனனால தான் இந்த பிரச்சனை. முன்னெல்லாம் அப்படி இருக்காது, 5 டீம் தான் இருக்கும், அதை 4 இருக்கும். ஸோ என்னோட டாப் ஃபோர். ஜிடி இல்ல நான் மாத்திக்கிறேன் இப்போ. ஓகேவா. ஜிடியை வந்து ஃபோர்த் பிளேஸ்ல போட்டுரும். ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு டிசி அண்டு ஜிடி அண்ட் சிஎஸ்கே ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு. டிசி அண்ட் ஆர்சிபி தேர்ட் ஃபோர்த் அந்த மாதிரி. சிஎஸ்கே யார் வரவே மாட்டாங்கன்னா சிஎஸ்கே குவாலிஃபை. சிஎஸ்கே. மேபி ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஃபோர்த் தான் ஆவாங்களோ எனக்கு தோணுது சிஎஸ்கே. அது அந்த டாப் 2 ஃபினிஷ் இருக்காது எனக்கும் தோணுது. ம். யார் உள்ளே வரமாட்டாங்கன்னா ஆர்ஆர் வரமாட்டானுங்க. எல் ஆர்ஆர் எல்எஸ்ஜி ஐ எம் சேயிங் தேர் வெரி பார்ல இல்லைன்னு நினைக்கிறேன். மத்த எல்லா டீமும் ரொம்ப ஹெவியா இருக்கு அவங்களோட சைடை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, என்னோட டாப் ஃபோர் ப்ரெடிக்ஷன்: பஞ்சாப், டெல்லி, எஸ்ஆர்எச். 3 டீம் கண்டிப்பா உள்ள வருது. இந்த 4வது நீ சொன்ன மாதிரி எனக்கும் அந்த கன்டென்ஷன்ல சிஎஸ்கே, ஜிடி, ஆர்சிபி 3 பேர் இருக்காங்க. நான் ஏன் வந்து ஆர்சிபி டவுட்டுங்கிறேன்னா, வெளில அடிச்சுட்டாங்க ஓகே, பெங்களூர்ல என்ன பண்ண போறாங்கன்னு தான் மேட்ச்ங்க. அவங்க பெங்களூர்ல ஹேஜ்லூட் இதே மாதிரி போட்டானா ஓகே. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எனக்கு ஈசாலா கப் தோணுது. ஹேசல்வுட் இஸ் இன் குட் ஃபார்ம். புவி உள்ள வந்து நல்லா கிளிக் ஆச்சுன்னா. அதான் பூனோஸ் நல்ல டீம் எடுத்திருக்காங்கடா, கொஞ்சம் டீசெண்டா நல்லாவே இருக்கு. கொஞ்சம் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கானுங்க. பட் லெட்ஸ் சி. ஸோ நல்லா இருக்கு. ஃபில் சால்ட் ஷுட் கண்டினியூ திஸ் ஃபார்ம். அதுதான் எல்லாமே அந்த அவனை நம்பிதான் இருக்கு. அந்த டாப் 3 டாப் 4 தான். கைஸ் ஆரஞ்சு கேப் நான் எப்பயே சொல்றேன். விராட் கோலி வந்து பெரிய கண்டென்டரா இருக்க போறான். ஆரஞ்ச் கேப் விராட் கோலியா? விராட் கோலி பெரிய கண்டென்டரா இருப்பான்னு எனக்கு தோணுது. விராட் கோலி, அபிஷேக் சர்மா. அப்புறம்
ரச்சின் ரச்சின் ரவீந்திரா. ஓகே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாய் சுதர்ஷன் போறேன். ஐ திங்க் சாய் சுதர்ஷனோட சீசனா இருக்கலாம். நான் குஜராத் எல்லாம் ஓகே. சொல்றாங்க, யாருமே குஜராத்னு சொல்ல மாட்டாங்க. டீம் பார்த்தா நல்லா இருக்கா டீம், அவனுக்கு டீம்ல என்ன பிரச்சனை? நல்ல டீம் தான். இப்ப குஜராத்தை வந்து ரொம்ப லோவா ட்ரீட் பண்றாங்க. எனக்கு அது ம். ஏன் அப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா, பட் குஜராத் செம்ம டீம். சாய் சுதர்ஷன், நீ சொன்ன மாதிரி கோலி மேல நம்ம எப்பயுமே பேங்க் பண்ணலாம். ஸோ மூணாவது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரச்சின் ஆட வைப்பாங்கன்ற ஒரு இது இருக்குடா, பயமா இருக்குடா. இன்னைக்கு கான்வே ஆட வச்சிட்டாங்க. ஒன் வந்தாலுமே மணி நான் ரச்சின் மேல தான் வரும். ஒன் வந்தாலுமே அவன் வந்து ஆரஞ்சு கேப்க்கு வந்து பெரிய கண்டென்டா இருப்பான். லெட்ஸ் see. சரி, பர்பிள் கேப் சொல்றேன், அப்படியே ஆரஞ்சு கேப் சொல்லிட்டேன். இது ஐபிஎல்ல பர்பிள் கேப்லாம் எதுக்கு சொல்லி சும்ரா இல்ல. ஸோ ஸ்ட்ரெயிட் அவுட் ஓப்பன் தான். நூர் அகமது மேல எனக்கு ஏதோ எனக்கும் தோணுது. ஐ ஐ நானும் என்னோட மணி எல்லாத்தையும் சிஎஸ்கேல ஒரே பிளேயர் மேல உன்னோட எல்லா காட்சியும் போடு, இவன் தான்னா நான் 100 போடுவேன். செம்ம பிக். அவன் 14 மேட்ச் ஆடினான். அவனை உட்கார வைக்க வேணாம். 10 ரன் உட்கார வச்சு கூட நீ வேற ஃபாஸ்ட் பாலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேல ஏதாவது சாம் கரன் எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 100 ஆடி ஆகும். செம்ம ட்ரெட்டா இருக்கும் எல்லாருக்கும். லெட்ஸ் என் see. முல்லன்பூர் கைஸ்ல இருந்து ஒருத்தர் கூட சூஸ் பண்ணலாமே, அர்ஷ்தீப் சிங். முல்லான்பூர் காய்ஸ்னா அப்ப நான் இங்கிலீஷ்க்கு ரொம்ப வெயிட் பண்றேன்டா. இங்கிலீஷ் எப்படி அரைவாகும். நேத்தன் இங்கிலீஷ் பேட்டிங், அந்த பேட்டிங் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவனோட இது அந்த 130 அடிச்சான்ல, செம்ம இம்ப்ரெசிவா இருந்துச்சு அது. பார்ப்போம் என்ன நடக்குது, அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எப்போ ஃப்ரீயோ அப்போ ஒரு மீட்டை போட்டு மறுபடியும் பேசுவோம் ம். நடந்த எல்லா டீம் பத்தியும். ஓகே guys, கண்டிப்பா. வில் சைன் ஆஃப் டுடே. எல்லா வீடியோவும் வந்துரும் இன்னைக்கு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை நான் சொல்லவே இல்லைடா இந்த சேனல் ஓபன் பண்ணதுல இருந்து. லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபா? ஆமா சொல்லுங்க. சப்ஸ்கிரைப்லாம் முக்கியங்க. அதான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான டச் பண்ணுங்க. இது நான் சொன்னதே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ see you soon. பரவாயில்லடா. லைக் புது சேனல் நிறைய சப்போர்ட். ஐ மீன் நிறைய சப்போர்ட்னா ஸ்டார்ட் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல நல்லா சப்போர்ட் ஆகுது. குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் கம்யூனிட்டி. ஐ திங்க் யூ ஷுட் கீப் கோயிங். ஆல் த பெஸ்ட். தேங்க். அப்பப்போ நம்மளும் மீட் பண்ணலாம். மீட் பண்ணி பேசுவோம், நிறைய கிரிக்கெட் பேசுவோம், சினிமாவும் பேசுவோம். நிறைய சினிமாலாம் மறக்காத என்னை கூப்பிடு தயவு செஞ்சு. சினிமா பேசுவோம். இப்ப அடுத்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. லூசிஃபர் 2, எம்புரானுக்கு வெயிட்டிங், வீரதீரசுரனுக்கு வெயிட்டிங். ஓகே, அதெல்லாம் அடுத்த வீடியோல. அடுத்தடுத்து நிறைய வருது. வீரதூர சூரன், தக் லைஃப், குட் பேட் அக்லி வருது. ஓ காய்ஸ், இருக்கு. குட் பேட் அக்லி. சினிமா பேசுனா பேசிட்டே இருப்போம். ஓகே, ஆமா. சரி, ஓகே ஓகே. பாய் பாய் பாய். பாய்டா பாய்.